ஸோ அந்த எஸ்கே ஜோன்லேருந்து அவர் கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஒரு ஜோன்லேருந்து வெளியில் கொண்டு வந்து படம் பண்ணணுன்றது தான் என் ஐடியாவாக இருந்துச்சு. பட் என்னென்னா எனக்கு அதுக்கு எஸ்கே ஒத்துப்பாப்லையா அப்படின்றது ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு 2 ஐடியா சொன்னேன். 2 ஐடியாவில் வந்து ஒரு 2மே நல்லா இருக்குது, நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்னென்னா அதுக்கு இன்னும் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளை டோட்டலாக ட்ரஸ்ட் பண்ணி ஒரு கண்டென்ட்டை விடும்போது அதை எப்படியாவது ஒர்க் பண்ணணும். ஏன்னா அது நாளைக்கு எப்படி இருந்தாலும் அதுக்கு நம்ம முழு பொறுப்பாயிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தினால அது நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நான் எஸ்கே படம் பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 4-5 மந்த்ஸ் ஸ்கிரிப்ட் மட்டும் ஒர்க் பண்ணியிருப்போம். பண்ணி ஓகே கான்ஃபிடென்ட்டாக ஷூட் போய் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கே அதில் வந்து ஓகே அது கரெக்டாக இருக்குது. நான் கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நின்றுட்டுருப்பாரு, சுற்றி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கன்றதில் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு 4-5 சீன்ஸ்லேயே அவர் பண்ணுறது வந்து இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்துருச்சு. இது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் நினச்ச மாதிரியே இது வந்துருச்சு. ஸோ தட் படமும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்காக பார்க்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அதே டைம் அவர் ரொம்ப செட்டிலாக ஒரு ஜோனில் வந்து ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு. அது நல்லா இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஸோ இந்த இடத்துல பாட்டெலாம் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறப்போ அனி ப்ரோவை ரொம்ப மிஸ் பண்ணோம். வருவார் அப்படின்னு அவன் வருவார் நினச்சோம். ஏன் நான் என்னென்ன வரல உங்களுக்கு தான் அதான் அவர் வாசிச்சுட்டு இருக்காப்புல. ஓகே. ஸோ அதனால் இப்போ நான் அவரை கூப்பிட போனால் நானும் வர முடியாது. இல்லை கேட்டேன் நான், ஏன் நீங்கள் வரீங்க, நீ வாங்க அப்படின்னு. நான் வருவேன், படம் வராது பரவாயில்லையான்னு. சரி ஓகே நீ அங்கேயே இருந்துக்கப்பா அப்படி சொல்லியாச்சு. அதான் ரொம்ப சின்சியராக வாசிச்சுட்டு இருக்காரு, நம்ம போய் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணி. இப்போ எப்படி ப்ரோமோவில் இருக்க மாதிரியே லைஃப்பில் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜாலியாக இருக்கிற ஒரு பர்சனாக தான் நம்ம இவரை பார்க்குறோம். ஆனால் ஃபீல் ஆச்சு அண்ணா ஃபஸ்ட்டு ஷார்ட்டு எஸ்கேன் எனக்கு வச்சதுக்கப்புறம் சே இவ்வளோ நாள் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம், தம்பி அண்ணா அப்படின்ற உறவில் இருந்திருக்கோம், நம்ம இன்றைக்கி ஆக்ஷன்றோம், தம்பி நடிக்கிறார், அப்படி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் வாசிச்சுட்டா மனசில் இல்லை அப்படிலாம் ஃபீல் ஆகல. பட் ரெகுலராக அது கரெக்டாக வரணுன்ற ஒரு பயம்தான் இருந்துச்சு. அந்த எமோஷனுக்குள்ளே போனால் அதுக்கப்புறம் அது எப்படின்றது தெரில. பட் அதை கரெக்டாக எடுத்துடணும் கன்வின்சிங்காக. ஏன்னா சொன்ன மாதிரி எஸ்கேவே வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த படத்தை பண்ண போகிறோம். ஸோ அதில் அந்த பயம் தான் கொஞ்சம் இருந்துச்சு. ஓகே. மற்றபடி ஓகே. ஏன்னா இப்போ எஸ்கேவே ப்ரொடியூசராக இருக்கனாலையும் எனக்கு ரொம்ப அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. கேள்வி கேட்குறதுக்கு யாரும் இல்லை, நம்ம பண்ணுறது தான் ஜாலியாக அந்த மாதிரி. அப்படியே ஏதாவது கேள்வி கேட்டேன், என்னப்பா நீ எப்படி கேட்குறியா அந்த மாதிரி. இவர் எமோஷ்னல் அங்கே வச்சுட்டேன் நான். அதனால் எதுவும் பிரச்சனையே கிடையாது. ஆமாம்மா. இல்லை அவர் ரெகுலராக இப்போ பண்ணிகிட்டு இருக்க படங்களோட நம்ம படத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எல்லாமே பண்ண கொஞ்ச நேரம் ஒரு எக்ஸ்ட்ரா இருங்க, கொஞ்சம் அதை கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் எடுப்போம்ல, அதெல்லாம் மைல்டாக எடுத்தேன். பட் ஓகே. ஏன்னா எனக்கே அதில் கொஞ்சம் பார்த்தீங்களா இல்லை மைல்டாக கேட்குறாப்புல. ஸோ அந்த அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்து நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. அட் சேம் டைம் எனக்கு அவரே ப்ரொடியூசர்ன்றதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கட் ஆகிடுச்சு. சில எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பண்ணும்போது அது ப்ரொடியூசர் சப்போர்ட் வந்து மேஜராக இருக்கணும். அது எனக்கு இப்போ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் படம் பண்ணதுனால எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பர். அப்பப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மறைக்கிறாப்புல பார்த்தீங்கன்னா. ஆனால் அவர் ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லாமே நிறைய வாய்ப்புகளாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் பண்ணுறாருண்ணே. 2 மட்டும் கொடுக்க மாட்டாருண்ணே. ஒன்று வந்து பெண்ணை கொடுக்க மாட்டாரு, பாடுறதுக்கு மைக்கு கொடுக்க மாட்டாருண்ணே. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ணன்ட்ட. ஆமாண்ணே. பாடல்கள் தான் நீங்களே எழுதி முடிச்சிடுறீங்க, நீங்களே பாடிடுறீங்க. எப்படின்னா லிரிசிஸ்ட்டாக ஒரு ஃபுல் ஃப்ளோவில் போகிற மாதிரி இருக்கேண்ணே. ஓகே. ஃபஸ்ட் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாரையும் ஒரு 2 இயர்ஸ் கழித்து சந்திக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹோப் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு ட்ராவலுக்கு அப்புறம் இந்த கொரோனாவோட எல்லாருக்குமே அதனுடைய தாக்கம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லோரும் திரும்ப வந்திருக்கோம். இதான் நியூ நார்மல்னு சொல்கிறாங்க. இனிமேல் இப்படி தான் விழாக்கள் நடக்கும் அண்ட் படம் ரிலீஸும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கழிச்சு சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேங்க்யூ எல்லோரும் வந்ததுக்கு. இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்ண்ணே. கேளுங்க. என்ன நான் பண்ணலை. ப்ரொடியூசர் ஆனதில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குண்ணே. ஓகே. அதில் நானும் ஒருத்தர் நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் சூப்பர்ண்ணே. ஆனால் இந்த பேனாவை மட்டும் கொடுக்க மாட்டீங்களே இந்த பாட்டு எழுதும்போது யார்கிட்டையும். ஐயோ அப்படி கிடையாது. அவங்க தான் எழுத சொல்லி பேக்கரியை டெவலப் பண்ணாலும் பண்ண வேணும் என்ன வேணும்னு அந்த மாதிரி ஒரு பாட்டு நம்ம எழுதி அது ஒன்று ஹிட் ஆயிடுச்சு. அது அவர் ஆரம்பிச்சு வச்சது தான். அது குழம்பு எனக்கே எழுத முடியுன்ற நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அவர் தான் வந்து இல்லை எனக்கும் கிடையாது. ப்ரொமோஷனாக இருக்கும். அப்போ யாருக்கு தான் இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ அவர் ஆரம்பிச்சு வச்சது தான். அந்த கல்யாண வயசு தான் சாங் ஹிட் ஆனோன்னா ஓகே பாட்டு எழுதலாம் போலியே ஹிட் ஆகுதே அப்படின்னு சொல்லி எழுதினது தான்.
ஸோ அந்த செல்லம்மா சாங் வந்து நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஃபைன் அப்படின்னு. இந்த சோ பேபி சாங் எழுதணும் போது தான் எனக்கு கொஞ்சம் அப்படியே ஜெர்க் அடிச்சிச்சு எனக்கு. ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப ப்ராப்பராக எழுதணும், அது ஒழுங்கா ஒரு லிரிசிஸ்டாக பிஹேவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நான் ப்ரூவ் பண்ணிட்டீங்களே இப்போ கலக்குறீங்களே. அது எல்லாமே இவங்க கொடுக்குறது தான். இந்த வேலையை கொடுத்தோன்னே ஓகே இதை நம்ம சரியா செஞ்சிடணும், நம்ம நண்பர்களே நம்மளை காரி துப்பிடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயம். அதுவும் இவரெல்லாம் சும்மாவா வாய் வச்சுக்கிட்டு சும்மாவா இருப்பாரு, ஏதோ மேடை நாகரிகம் கருதி ரொம்ப டீசெண்டாக பேசிகிட்டு இருக்காரு. அதனால அதை கரெக்டாக எழுதிடணும் அப்படி யோசிக்கிறது தான். நம்ம பேனா வச்சுட்டு நான் பேனா எடுத்து எழுதுறதும் இல்லை, மொபைலில் தான் டைப் பண்ணுறேன். அதனால் அந்த பிரச்சனையே கிடையாது. ஆமாம். ஓகே, ஆனால் ரெண்டு பாடல்களும் சூப்பர்ண்ணே, அதுக்கு வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. அஸ் லிரிசிஸ்டாக உங்களுக்கும் தெரியும். நீ சொல்லும்போது எப்படி இருந்துச்சு உட்காருங்க. சொல்லும் போதே பயம் வருது, எந்திரிச்சிட்டேன். ஸோ நம்மளால் சொல்ல முடியாத விஷயத்த எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அண்ணன் வந்து இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா டேரெக்டாக சொன்னால் பிரச்சனை ஆகும் அப்படின்னா சிரிச்சிட்டே சொல்கிறோன்னே நகைச்சுவையா. அது மாதிரி ப்ரோமோ வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தார், ஒரு டியூன் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், வா ஓடிடலாம். அந்த மாதிரி ஏதாவது அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாருண்ணே. காமெடியிலேயே ஏதாவது ஒரு மேட்டர் டெலிவர் பண்ணுவாரா? ஆமாம், அவர் எப்பவுமே அப்படிதான். அவர் இது சீரியஸாக சொல்கிறாரா காமெடியாக சொல்கிறாரான்னு மற்றவங்களுக்கு வேணா டவுட் இருந்தே இருக்கும், நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளை தான் கலாய்க்கிறாரு ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்களே, லாஸ்ட்டாக வீடியோ முடிகிறப்போ ஒரு மேட்டர் சொல்லியிருப்பீங்க, நம்மளை பற்றி என்னென்ன பேசுகிறாரோ இருந்தாலும் தெரியலையே நெல்சனே போவோமா அப்படின்னு இருப்பீங்க. இல்லை, அது நான் தெரியாமல் சொன்னது தான். இவர் இருக்கும்போதே பேசுகிற டைப், இவர் போக விட்டுலாம் பேசுகிற ஆளே கிடையாது. முடியலையா? இல்லை போயிட்டு அடுத்த கொஸ்டின் உங்களை பற்றி பாராட்டு தானே போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அடுத்ததாக பிரியங்கா அவங்ககிட்டயும் ஒரு சில விஷயங்கள் கேட்கணுன்னே. ஸோ ஒரு படம் நம்ம நடிக்கிறோம், அந்த படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஒருத்தரோட க்ரோத்து கிராஃப் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, வா சூப்பரில் அப்படின்னு தோணும். ஒரே ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது, அந்த பாட்டோட லிரிக் வீடியோவில் உங்கள் ஃபேஸ் மட்டும் வருது. அடுத்த நாள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா செல்லமான ஒரு 1000 அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது. என்னடா இது இப்படி ஒரு ரீச் அப்படின்ற மாதிரி இருந்து அடுத்தடுத்து பார்த்தா அடுத்த படங்கள் நடிக்கிறாங்க, டான்ல இவங்க தான் நடிக்கிறாங்க, அடுத்து தெரியல அந்த படம் பண்ணாங்க, லைனாக போயிட்டே இருந்தது. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, நீங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இது எத்தனை வாட்டி கேட்டிருக்கீங்க விஜய்? நான் இதை தனியாக உங்ககிட்ட கேட்குறேன். எவ்வளோ வாட்டி கேட்டிருக்கீங்க? ஏங்க அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நான் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கேட்குற மாதிரி கேட்குறேன். ஸோ அது நான் பிளெஸ்ஸிங்காக தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் டாக்டர் ஒரு 1 இயர் பேக்கே ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் போஸ்ட் பேண்டமிக் இப்போது ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இட்ஸ் வெரி ஹாப்பி. பட் இருந்தாலும் இந்த மாதிரி எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி வெல்கமிங். அண்ட் எனக்கு தெரியல அது எப்படி எனக்கு இந்த படம் எல்லாம் கிடைச்சது. ஐ ரியலி டோன்ட் நோ. ஐ ஃபீல் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஒன்லி. ஐ ஜஸ்ட் ஃபீல் இட்ஸ் பிளெஸ்ஸிங். யா, ஓகே. இந்த பிளெஸ்ஸிங் இன்னும் நிறைய தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது மட்டும் எங்களுக்கு தெரியுது. ஸோ கலக்குங்க, திம்சம் பண்ணுங்க அடிச்சு. அதே மாதிரி அழகாக தமிழ் பேசுகிறீங்க, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம வந்து ஒருத்தர் பயங்கரமாக பார்க்குறோம், இவரை பார்க்கும்போதே எப்படி இருக்கார்ல, என்ன ஹைட்டு, இந்த ஹைட்டு நமக்கு இல்லையே, என்ன கலர், இந்த கலர் நமக்கு இல்லையே, அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் ரீசெண்ட் டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா பெண்கள் வந்து வில்லன்களையும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாவ் ஹிஸ் வாய்ஸ்யா அந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்து கேர்ள்ஸ் வில் கோ கிரேசி அப்படின்ற இதுவும் இருந்துட்டு இப்போ பார்க்குறப்போ டெரர் வில்லனா டேங்கப்பா அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு மாறி இருக்கீங்க வினய் ப்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறதே, வெரி வெரி ஹாப்பி, நைஸ் மீட்டிங் யூ. ஸோ டாக்டர் பற்றி நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ மைக் மைட்டா எல்லாருக்கும் வணக்கம். Thank you for your support of this movie, and thank you Nelson, Shiva. In the 15 years now, I think about 15 movies I've done, and all the good movies I've always seen there's always been a great relationship between the actors and the director. So in the padathla to just get an opportunity to work with Nelson and Shiva was a dream come true. And the remaining cast, Priyanka, Sunil Reddy, Redin, Archana, Deepa, and the late Arun Alexander and Major Bikramjit, who are friends and family to me. It was one of my best experiences, and more importantly, ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு எனக்கு. இந்த ரொம்ப சேலஞ்சிங் டைம்ஸில் இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை. இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ராஜேஷ் அவருக்கு and Kalaik, I want to say thank you so much for the opportunity. It means a lot. Okay, and thank you all for your support again. தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் நின்னா அப்படி உயரத்தில் பார்க்குறவங்களா அந்த அளவுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு சிலரை பார்த்தா ஒரு பயங்கரமான ஃபீலிங் இருக்கும். இவரை பார்க்கும்போது எனக்கு தெரியும் ஒரு பல கிரானைட் ஃபேக்ட்ரியோட ஓனர் எப்படி தான் எப்படி பல பலன்னு வருவாங்களோ அந்த ஃபீல்டில் தான் அண்ணன் எப்பவுமே வருவார். அண்ணா வணக்கம்ண்ணே.
உங்களை பற்றி தான் பெருமையாக பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த டீமோட அசோசியேஷன் எப்படி அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஸோ வர்றப்பே பார்த்தேன் அவ்வளோ ஃபோட்டோஸ், அதுவும் எல்லாம் கேர்ள் ஃபேன்ஸ் தான். ஹலோ. ஸோ எப்படி டாக்டரை பற்றி ஒரு வார்த்தைகள், எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த டீமோட நெல்சனோட ஒர்க் பண்ணுது? கண்டிப்பாக எல்லாருக்கும் வணக்கம். நான் உட்காந்து பேச கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்குது எனக்கு. நீங்கள் டென்ஷனாவா? பார்க்க தான் டெரராக இருக்குன்னு தவிர, அது நெல்சன் சார் சொன்னார், நீங்கள் எது ரவுடியாக பண்ணுறீங்களா சாஃப்ட் கேரக்ட் பண்ணுறீங்களான்னு. நான் ரவுடியாவா? சரி ஓகே, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணார். பண்ணிவிட்டு க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு போனேன். ஐயா இது வேலைக்கே ஆகலையே, நீங்கள் தாடி விட்ருங்க அப்படின்னாரு. எத்தனை நாளைக்குங்க தாடி விடணும் அப்படின்னு. நான் சொல்கிற வரைக்கும் விடுங்கன்னாரு. அப்படி விட்டு ஸ்க்ரீன் மேலே அப்படி அதுதான். சரி, இப்போ அதில் நடிக்கிறீங்களா இதில் நடிக்கிறீங்களா? நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சாஃப்ட் மாதிரிலாம் இல்லையா, டெரர் தான் இருப்பீங்க போல. ஆக்சுவலாக அண்ணனோட ஒரு சீன் இருக்குது, நாங்கள் எல்லாரும் உட்காந்து பேசுறோம். அதில் எனக்கு எப்போ அண்ணனை பார்த்தாலும் அதுதான் ஞாபகம் வரும். யோகி பாபு வந்து ஒரு சீனில் பேசிட்டு போகும்போது, அது ஸ்கிரிப்ட்லே இல்லை, யாரா அவன் வைபவுக்கு வயசான கெட்ட போட்ட மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிட்டாரு கட கடன்னு. நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்புறம் திரும்பி சிரிச்சிட்டேன். இல்லை ஒன் மோர் எடுத்துக்கலாம், என்னால் சிரிக்காமல் இருக்க முடியலன்னு சொல்லி. பட் அந்த ஃபஸ்ட்டு சீன் அண்ணனோட பண்ணும் பொழுதுல அப்பயே பயங்கர புதுசாக இருந்தது. அது வரைக்கும் வெளில ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவாங்க, அது சிவா அது அப்படிலாம் சொல்லி. ஆனால் அந்த சீன் நடிக்கும்போது பயங்கரமான ஆட்டிடியூடு. ஆனால் எங்கேயோ போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்கன்னு அது பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட. டெரர் தான் அண்ணன் உள்ள படத்தில் இப்போ டெரர் தான். அதெல்லாம் நீங்கள் பார்த்து கண்டுபிடிங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. அது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்கக்கூடாது இல்லையா? ஓகே. ஸோ வேறு ஏதாவது சொல்ல வந்தீங்களாண்ணா? இப்போ ஏதோ ஒன்று சொல்ல வந்தீங்களே? இல்லை எனக்கு விட்டா போதும் அப்படின்னு. ஓகே. ஸோ ஒரு சில நேரம் வெயிட் பண்ணுவோம், எப்போ இவங்க பேசுவாங்க, இன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு ஃபீல்டில் தான் எங்கள் ரெடிமேன் உட்காந்துருக்காரு அண்ணன். மைக்கை எடுத்து அடுத்த அரை மணி நேரத்துக்கு வா தலைவா வா தலைவா. உங்கள் ரசிகர் மன்றத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அதில் நாங்களும் ஒருத்தன் அப்படின்றதுல சந்தோஷமாக சொல்லிக்கிறோண்ணே. வணக்கம். ஃபஸ்ட்டு உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டாக்டரை பற்றி ஒரு சில விஷயங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டேஜில் பேசுகிறது. வணக்கம். இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த தலைவர் நெல்சனுக்கும் எஸ்கே சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டாக்டரை பற்றி சொல்லணும், இப்போ மைக் கொடுத்துட்டாங்க, பேசினே இருப்பேன்னு நினைக்கிறேன். உட்காந்துலாம் பேச முடியாதுல்ல, பரவாயில்ல. டாக்டர் படம் வந்து இப்போ வரும் அப்போ வரும் அவர் தான் சொல்லிட்டாரு. எப்போ வரும்னு தெரியாமல் இருந்தது. திடீர்னு ஒரு ட்விட் வந்துச்சு, கேஜிஆர் சார் வந்து நாங்கள் தேட்டருக்கு தான் வருவோம் அப்படின்னு ஒரு ட்விட் பண்ணார். அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். ஏன்னா அந்த குழந்தை பிறக்குமா இல்லை குறப்பிரசவத்தில் பிறக்குமா அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் கரெக்டாக வந்துடுச்சு. அதனால் கேஜிஆர் சாருக்கும் கலை சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, அப்போ எங்கள் ஷூட்டிங் போகும்போது எனக்கு அனோக்கி காஃபி ஷாப் போகிற மாதிரியே தான் ஃபீல் இருக்கும். ஏன்னா எங்கள் டைரக்டர் அவ்வளோ கூலாக தான் படம் எடுப்பார், ஜாலியாக இருக்கும். சரி என்னடா அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து கேமராமேனாவது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டைட்டாக அப்படி பண்ணுவார். பார்த்தா விஜய் சார் அதுக்கு மேலே அவர் இவருக்கு மேலே பயங்கர கூல் வர. இங்கே வாங்குச்சு, அந்த லைட் பண்ணுங்கச்சு, இந்த லைட் பண்ணுங்கச்சின்னு அவ்வளோ கூலாக இருப்பார். ஷூட்டிங் போகிற ஃபீலே இருக்காது, அவ்வளோ ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். நிர்மல், இந்த படத்தில் யாரை பார்த்து பயப்படணுமோ இல்லையோ, எங்கள் நிர்மல்ஜியை பார்த்து பயந்தே ஆகணும். ஏன்னா ஷூட்டிங் ஷார்ட்டெல்லாம் எடுத்து எடிட்டிங்கில் வச்சு பார்த்தாருன்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பார். எங்கள் டேரக்டரை பார்ப்பார், அவர் பார்ப்பார், டேரக்டர் பார்ப்பார், என்னாச்சு அப்படி கண்ணை காட்டினான்னா அப்போ தூக்கிட்டு அப்படின்ட்டுருவார். அந்த மாதிரி இருக்கும், பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். அதனால் நிர்மல்ஜி எதுவும் தூக்கி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லை படம் ஃபுல்லாக நீங்கள் பேசி வச்சுட்டு ஒரு டைலாக் போகிறதுக்கு ஃபீல் பண்ணுறீங்களா? நான் மொத்தமே 10 டைலாக் தான் பேசி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபீல் பண்ணுற ஆளா? நீங்கள் எல்லாத்தையும் தூக்குனாலே 20 டைலாக் இருக்கு உங்களுக்கு. ஷூட்டிங் வராத நாள்லாம் பேசி வச்சுருக்கீங்க நீங்கள், தப்பிங்களே. ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருக்குது. எதுக்கு? சாரி 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 சாரி. ஃப்ளோ நடுவில் கட் ஆயிடுச்சுன்னா அண்ணன் வந்தார் ஹெல்ப்புக்கு. மிஸ்டேக் இல்லை, மைக்கை என்ன கொடுத்துடக்கூடாது. அதான் குத்துட்டீங்கல்ல. கிரண் சார், கிரண் ஆர்ட் டைரக்டர் கிரண் வந்து எப்பவுமே இதில் ஒரு டனல் செட்டப்லாம் போட்டிருப்போம், அதெல்லாம் ரொம்ப லைவாக போட்டிருக்காங்க.
ஆக்சுவலாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு ஒர்க் எல்லாமே. அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். அவர் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் பெஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர் ஃபுல்லாக அவருக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா டாக்டரில் ஒரு மாதிரி வேலை பண்ணிக்கிறாரு, இதோட பீஸ்டில் பயங்கரமாக வேலை பண்ணியிருக்காரு. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் ரியலாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு அவார்டு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணா நீங்கள் ஒரு சூப்பர் மேட்டர்ண்ணே. இனிமேல் ஏதாவது அப்டேட் வேணும்னா டேரக்டர்கிட்ட கேட்க தேவையில்ல, நேராக ப்ரெஸ்ஸு எல்லாரையும். இல்ல கடைசியா திரும்பி இதுதான் பார்த்தா நான் என்ன முன்னாடியே சொன்னேன். எல்லாத்தையும் சொல்ற கதையை சொல்றியானா வேற என்ன சொல்றது அப்படின்றாங்க. அதுக்காக பீஸ்ட் பட கதையை சொல்லுவீங்களா நீங்க? வேற என்ன சொல்றதுன்னு கண்டென்ட் கிடைக்காம அதுக்கு தான் சொன்னேன் மைக்கு கொடுக்காதீங்கன்ட்டு. நீங்க வீட்டுக்கு போறது இல்லாம இவரையும் கூட்டு போலான்னு பாக்குறீங்க போற வழியில. அண்ணா ஒரு 2 minutes கொடுத்தோம்னா அடுத்த 2 weeksக்கு கண்டென்ட் ரெடிண்ணே. அவர் வாங்கிட்டாரு மைக்க. தேங்க்யூண்ணே. முன்னாடியாவது நடிச்சுதான் எடிட் ஆகும், இப்ப பாவம் பீஸ்ட்ல நடிக்காமலே எடிட் ஆகும். சூப்பர் ஜி. சூப்பர்ண்ணா, இப்படி தானே இருக்கணும். கரெக்டாக நம்ம என்னென்ன தேவையோ மனசில் தோன்றது எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க பார்த்தீங்களா. அந்த வெள்ளந்தியான மனசுக்கே ஒரு பெரிய கைத்தறல் எங்கள் சார்பாக நான் கொடுக்குறேண்ணே. ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. அர்ச்சனாக்கா வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய விஷயம் டிவியில் உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம், இன்னும் கற்றுக்குறோம். ஸோ இப்போ உங்களை ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறோம், அது முக்கியமான ஒரு ரோலில் பார்க்குறோம். நினைக்கும் வெரி 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 ஹாப்பி. ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரோல். அப்போ பார்க்குறப்போ சூப்பரில் அக்கா கலக்குறாங்களா அப்படின்ற ஃபீல் இருந்தது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்கக்கா? வெரி குட் ஈவினிங் எல்லாருக்குமே வணக்கம். வார்த்தைகள் இல்லை, அவ்வளவு சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சி. எஸ்கேக்கும் நெல்சன் அவர்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தேங்க்யூ. ஏன்னா ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸாக எனக்கும் என் மகளுக்கும் அமைச்சு கொடுத்தாங்க. அது வந்து இண்டஸ்ட்ரியில் சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் இதை விட சேஃபாக ஒரு ஃபேமிலி இருக்க முடியாது அப்படின்னு இவங்க 2 பேரும் அமைச்சு கொடுத்தாங்க. ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு ஐ எம் எவர் கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அதை தாண்டி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்றது உங்களுக்கு திரைப்படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு நாங்கள் மீன் பண்ணல. நாங்கள் ஒரு ஃபேமிலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் திரைப்படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு தான் மீன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் எல்லாருமே ஒன்றாக ஒரு குடும்பமாக தான் வேலை செஞ்சோம். காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எல்லாருமே குடும்பமாக தான் இருந்தோம். ஐ திங்க் இது ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபேமிலி. அந்த மாதிரி கண்ணு பட்டு தான் த ஹோல் திங் காட் டிலேட். அந்த திருஷ்டியெல்லாம் இப்போ போய் ஃபைனலி திரைப்படம் வந்து தியேட்டர்ஸ்க்கு வரப்போகுது. ப்ளீஸ் தியேட்டர்ஸ்லேயே பாருங்கள். ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி கேஜிஆர் சைட்லேருந்து ஒரு அழகான போஸ்ட் ஒன்று வந்தது இன்ஸ்டாகிராமில். கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற டைமில் கண்டிப்பாக திரைப்படத்தோடைய ரிலீஸ் ஓடிடியில் நாங்கள் பண்ண போகிறது கிடையாது. திஸ் இஸ் மென்ட் டு கம் டு த தியேட்டர்ஸ் அப்படின்னு. அதனால் கண்டிப்பாக தியேட்டரில் தான் வரக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னு டாக்டர் இருக்கும்பொழுது அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்கள் எல்லாருக்குமே இருக்கவே முடியாது. ஸோ தேங்க்யூ எஸ்கே ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ நெல்சன் அவர்களே. தேங்க்யூ டு தி என்டையர் பியூட்டிஃபுல் டீம். இட்ஸ் பீன் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் தம். தேங்க்யூ. அக்கா இவ்வளோ அழகாக நல்லா ஃப்ளோவாக பேசாதீங்கக்கா. அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கு பேமெண்ட் போட மாட்டாங்க, பார்த்து பண்ணுங்கக்கா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எனக்கு இந்த டீமாக பார்க்குறப்போ ஒரு விஷயம் தோணுச்சுண்ணே. கண்டிப்பாக எப்படி அந்த பாசிங்கில் நீங்கள் சொன்னீங்களோ ஒரு டைலாக், அந்த மாதிரி மைண்டுக்குள்ளே 1000 விஷயங்கள் தோணியிருக்கும். எப்படியா இந்த ஷூட்டிங் முடிகிறதுக்குள்ளே இவர்கிட்ட கேட்டுறணுமே அப்படின்னு யாரும், இப்போ நீங்கள் இவங்ககிட்ட கேட்க நினச்சிக்கலாம், இவர் இவங்ககிட்ட கேட்க நினச்சிக்கலாம். ஸோ ஒரு கேள்வி கண்டிப்பாக இருந்திருக்கும் ஷூட்டிங் முடிகிறதுக்குள்ளே கேட்கணுன்னு. சரி முடியவே போகுது, இதுக்கு மேலே கேட்டு எதுக்கு விட்டுரு அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனால் இப்போ ரிலீஸ் டேட் வரைக்கும் வந்துட்டோம், இப்போ கண்டிப்பாக கேட்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டீமில் நான் இவங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு நினச்சேன், அது இந்த இடத்துல கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கணுண்ணே. ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கணுண்ணே. இப்போ அண்ணன் வந்து பிஸ்னஸையும் மேனேஜ் பண்ணுறாரு, படங்கள்லையும் நடிச்சிட்டு இருக்காரு, மற்ற படத்தோட அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்காரு. அவர்கிட்ட கேட்கணும்னு நினச்சா கேட்கலாம். ஸோ யார்கிட்ட வேணால் கேட்கலாம். அது இதுவாக தான் இருக்கணும், படம் சம்மந்தமாக தான் இருக்கணும் அப்படி இல்லை. நம்ம டாக்டர் ஷூட் அப்போ நடந்த விஷயமா இருக்கலாம், எனிதிங். ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட் மை தமிழ் சார்? ஓகே தானே? ஓகே, நீங்கள் பார்க்கறது கொஞ்சம் பயமாக இருக்கு எனக்கு. ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. ஐ கிவ் யூ த மைக். எண்டில் லாஸ்ட். ஓகே, நீங்கள் எது சொன்னாலும் ஓகே. அப்போ அக்கா கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோண்ணே. ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கொஸ்டினோட. நான் ரெடின்னு தான் கேட்பேன். ஆ ரெடினுக்கு நான் இந்த 1 வருஷம் 2 வருஷம்லாம் கிடையாது, 20 வருஷமா ரெடின்னு கேட்டுட்டு இருக்க ஒரே கேள்வி தான், ரெடின் உனக்கு எப்படா கல்யாணம்? இதெல்லாம் இங்கே கேட்கலாமா? இல்லை, எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, டோனிக்கு எப்போ கல்யாணம், டோனிக்கு எப்போ கல்யாணம்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. டோனிக்கு எப்போ தான் கல்யாணம்? அந்த வயசாயிடுச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி இதுக்கப்புறம் இல்லை, இன்னும் சான்ஸ் இருக்கு டோனி. வேணாம் போதும், ட்ரை பண்ணலண்ணா. போதுன்னா என்ன புரியலையே? அவங்க இன்னும் கல்யாணமே ஆகலன்னு கேட்குறாங்க, போதுன்றீங்க. நான் காதில் சொல்லிடுவேன், மைக்கில் சொல்லுவேன். அண்ணா கேட்டால் சொல்லணும்ண்ணே, இது ஒரு சின்ன ஒரு விஷயம், நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்ண்ணே. ஆமாம், இப்போ நானே பேசி என் மேலே சொத்தனி ஊற்றிக்கணும்.
அப்படி வேண்டாம், உங்களுக்கு சுடு தண்ணி வச்சு தரதுக்கு வாழ்க்கைக்கு ஒரு ஆள் வர்றதுக்கு டேட் கேட்குறாங்க. வேணாம். நோ எனி லவ். எவ்வளோ கேள்வி இருக்குது உனக்கு, என்ன கேள்வி? எனக்கு அந்த ஒரு கேள்வி தான் தோணுச்சு. எல்லாருக்குமே அந்த கேள்வி தான், டோனிக்கு எப்போ கல்யாணம், டோனிக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு. அதான் சொல்கிறேன். இல்லை இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு இல்லை. சரி நம்ம பொண்ணு பார்த்துடலாம், ஏதாவது ஒரு செட் பண்ணிடலாம், கவலைப்படாத. என் வேலையே மாறுற மாதிரி இருக்குடா, வேற கேள்விக்கு போயிடலாம். இல்லை இதுலேருந்து ஒரு விஷயம் கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க. ஆல்ரெடி ஒரு நிறைய பேர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் பிரேக் பண்ணிருக்கீங்க. ஸோ காலேஜ் கேர்ள்ஸ் அண்ட் கேர்ள் ஃபேன்ஸ் இன்னும் அதிகமாகும் டோனி எனக்கு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ அந்த கேள்வி கேட்டதுக்கு. வேறு ஏதாவது கேள்வி நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களாக்கா? என் தலைவன் இருக்கான், இப்போ மைக்கு பிடிச்சா நான் என்னை கழுவி ஊற்றுவான். வேற ஏதாவது பேசுங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார் நீங்கள் கொடுத்த அப்டேட்ஸ்க்காக. அது இல்லை எக்ஸ்க்ளூசிவ். ஆனால் ஸ்மார்ட்டாக தலைவன் சொல்லிட்டு அவன் பேசிட்டார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நல்லா இருக்கு இந்த ட்ரெண்டு. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, நான் படம் சம்பந்தமாகவே கேட்டுறேன். நான் அவர் வேற மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணாங்க நெல்சன் என்ன. எனக்கு இப்போயே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி என்னை இப்படி காட்டணுன்றது உங்களுக்கு எழுதும்போது உங்கள்கிட்ட தானே வேற யார்கிட்ட கேட்க முடியும், என்னை இப்படி காட்டணுன்றது ஏன்னா ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன் பர்டிகுலராக அப்படி இருக்கணுன்றது நீங்கள் ஏதாவது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ரீசன் சொல்ல முடியுமா? இல்லை ரொம்ப பேசி நீ கொஞ்சம் அமைதியாக தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் படத்துக்கு வேணும்னு தான். எப்போவுமே நீங்கள் பேசி எல்லோரும் கேட்டுட்ருக்காங்கல்ல, மற்றவங்க பேசினா எப்படி இருக்கும்னு நின்று கேட்டு பாருங்க சொல்லி. இல்லை ஷூட்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம் என்கிட்ட கேட்பாப்புல, இது எல்லோரும் இப்போ இதுதானா என்ன கேரக்டர், எல்லோரும் பேசுகிறது நான் கேட்குறது தான் அந்த மாதிரி ஏதாவது கேரக்டரா? அது அவர் பேசுறதுலாம் சுத்தமாக கேட்க முடியாது. டைலாக் ஒன்று இருக்கும், அவர் ஒன்று பேசுவார், நம்ம ஒன்று சொல்லணும் அந்த மாதிரி. பட் ஆனால் அது ரொம்ப பேஷண்ட்டாக அவருக்கு ஏதாவது இப்போ எஸ்கேக்கே ஒரு கவுண்டர் வந்துச்சுன்னா கூட அதை வேற யாருக்காவது பிரிச்சு கொடுத்து நிறைய வருமே ஒன்று வந்தா இல்லை. அதான் அதை வந்து இதை நீங்கள் சொல்லிடுங்க, இதை நீங்கள் சொல்லிடுங்க. அப்போ எனக்கு அந்த ஏக்கம் தெரியும், குழந்தை பேச முடியாமல் கஷ்டப்படுதுடா பாவம், தனக்கு வரதெல்லாம் மாற்றி மாற்றி பிரித்து கொடுக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, நம்ம பழி வாங்கணும் டிசைட் பண்ணிட்டோம், வாங்கிட்டோம். நல்லா இருந்துச்சு இந்த பழி வாங்குதல். நல்லா நான் ஃபஸ்ட்டு புக்கை படித்து முடித்தோடனே ஃபோன் பண்ணி கேட்டது தான். எல்லாமே செம்மையாக இருக்குண்ணே, காமெடிக்கெலாம் பயங்கரமாக சிரித்தேன், ஆனால் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, நான் மட்டும் ஏன்னா அப்படியே இருந்தேன். இல்லைடா அதான்டா கேரக்டரு, அது அப்படியே வரும்னா ஷூட்டில் இல்லை எனக்கு அப்படிலாம் ஒரு திடீர்னு தோணும். டோனி ஒன்று பண்ணுவார், ஐயோ இந்த இடத்துல இதை சொல்லலாமே அவருக்குன்னு சொல்ல இல்லை. அவரு எப்படியும் உங்களுக்கு டைலாக் இல்லை ஜி, அதனால நீங்கள் யோசிச்சது என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் பேசிடுவேன். அவர் இவரை ரைட்டராக யூஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ அந்த ஃபீல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுவும் ஃபஸ்ட்டு டே நான் நடிக்கும் பொழுது வந்து எந்த எமோஷனும் காட்டாமல் அப்படியே ஃப்ளாட்டாக இந்த டைலாக்கை சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்படி நமக்கு வந்ததே இல்லையே. நடக்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் கூட ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுவீங்க நீங்கள். ஆமாம், இன்னொன்று நம்ம வந்து நம்ம ஒரு ஆங்கர் இல்லையா, அவங்களுக்கே தெரியும். இல்லாத கண்டென்ட்டே இருக்கிற மாதிரி பேசி ஊலாம் பண்ணி நம்ம பயங்கரமாக பண்ணி பழக்கப்பட்டாலே எந்த அதாவது ஒரு சேடாகவும் இருக்கக்கூடாது, ஹாப்பியாகவும் இருக்கக்கூடாது, எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே ஃப்ளாட்டாக இந்த டைலாக்கை சொல்லுங்கன்னு போது எனக்கு புரியவே இல்லை, எனக்கு வரவே இல்லை. நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு டே மட்டும் எனக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. இல்லை எவ்ரிடே என்னை திட்டாத நாளே இருந்திருக்காது. பட் நான் கொஞ்சம் தள்ளி நினைப்பேன் கேட்காதுன்னு. திட்டுறதுனால அது எனக்கு அப்பப்போ பார்க்கும்போது தோணும், சரி நம்ம தான் இருக்கோம், சரி அப்படியே வெளில போயிடலாம் அந்த மாதிரி. இல்லை அது பட் ஓவராலாக அதை தவிர்த்து பார்க்கும்பொழுது எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப புதுசாக இருந்தது. லைக் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு. இது மட்டுமே பண்ணி நம்ம என்டர்டெயின் பண்ணணும். என்டர்டெயின்மெண்ட்டுன்றது அப்படி பண்ணுறது மட்டும் இல்லை, எல்லாரையும் ரசிக்க வைக்கிறது, அதுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்குன்றது நெல்சனை காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய பாண்டிங் அது நான் டெஃபினட்டாக இந்த ஸ்டேஜில் பேசி ஆகணும். அவர் என்னை வந்து சினிமாவில் காமெடினா இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சாரு, அது அப்போ நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அவரை டைரக்டராக அதுக்கப்புறம் ஒரு நம்ம ப்ரொடக்ஷனில் நான் டைரக்டர் ஆகணும்னு நினச்சதே நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எப்படியாவது சேர்ந்து பண்ணிடலான்னு வேற ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தார், அதை பண்ணிடலான்னு போது அதுக்கப்புறம் அவர் வந்து கோலமாவு கோக்கிலான்னு ஒரு கதை பண்ணிட்டு வேற ஒன்று பண்ண, அப்புறம் அதுவும் நடக்க முடிச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோன்னு நினைக்கும் போது இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணப்போ இது இப்படி ஒன்று நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. அவரும் யாரோ ஒரு கேரக்டர் கலாய்ச்சிட்டு இருந்தாரு, நானும் அதே கேரக்டர் கலாய்ச்சி ரெண்டு பேரும் அப்படி தான் ஃப்ரெண்ட் ஆனோம். அது இன்னை வரைக்கும் தொடருது. அந்த ஏத்தாப்புல இருக்க கேரக்டர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. ஆமா அது வந்து இன்னைக்கு ஒரு படமா மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது லைக் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி இங்க இருக்க ஒவ்வொருத்தரோடையுமே எனக்கு பர்சனலா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு இந்த படத்துக்கு அப்புறம். வினய் பிரதர் வந்து அவரை நான் உன்னாலே அவர் பண்ணியிருக்கும் பொழுது ஸ்பென்சர் பிளாஸால ஒரு முறை பார்த்தேன். நான் யார் கூட பார்த்தேன்னு கேட்காதீங்க, பார்த்தேன்.
செம ஸ்மார்ட்டாக பயங்கரமாக. ஸோ இன்றைக்கி அவரோட நடிக்கிறோன்னு நினைக்கும்போது அது பயங்கர ஜாலியாக இருக்குது. நான் இப்போ கூட பிரியங்காட்ட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு வந்து நான் ஹீரோயின்ஸோட நடிக்கும்போது நான் ஹைட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஆப்பிள் பாக்ஸ் போடுவாங்க. அப்போல்லாம் எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஹைட்டாக வளர்ந்துருக்கோம்ல அப்படின்னு. ஃபஸ்ட்டு டைம் அவரோட நான் நடிக்கும்போது எனக்கு ஆப்பிள் பாக்ஸ் போட்டாங்க. அப்படின்னு சொல்லி இப்படியே பார்த்து என்ன இவ்வளோ உயரமாக இருக்காரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தே இருந்தேன் நான். அவர் வாய்ஸ் வந்து இன்னொன்று பயங்கரமான ஹைலைட். அது அவருக்கு எப்படி இந்த அவருடைய ஹைட்டு, இந்த காம்ப்ளெக்ஷன், இந்த வாய்ஸ் எல்லாம் பயங்கர ப்ளஸ்ஸோ அது இந்த படத்துக்கும் கேரக்டருக்கும் ப்ளஸ் ஆகிடுச்சு. அது சூப்பர். இல்லை எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னா, ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இந்த பாண்டு கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. கனால வந்து அண்ணனோட பேர் வச்சிருப்பீங்க அந்த கேரக்டருக்கு. ஆமாம், அந்த கேரக்டராக நீங்கள் வந்திருப்பீங்க. இல்லை எனக்கு என்னன்னா ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதனா அந்த நெல்சன் திலீப் குமார்ன்றவர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு அதை அந்த படத்தில் பார்ப்போம். அந்த பேரை வச்சு அப்படி நினைக்க இதெல்லாம் கேட்காம இருந்திருந்தாலே கரெக்டாக அது பாட்டுக்கு போய் எல்லாம் அப்படி நினைக்காதீங்க. உண்மையிலே அவர் மேலே இருக்க மரியாதையில நாங்கள் வந்து அந்த பேரை வச்சோம். ஏன்னா நெல்சன் மட்டும் கூட வச்சிருந்துருக்கலாம், அந்த டவுட் யாருக்கு வந்துடக்கூடாதுனால நெல்சன் திலீப் குமார்னே வச்சுட்டோம் நாங்கள். அவருக்கு டவுட் வந்தானே, சொன்னாரு என்னடா நம்ம பேர் வச்சிருக்கானுங்க, என்ன செஞ்சிருக்கானுங்க தெரியல. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது என்ன வச்சு கலாய்க்கிறதுக்கு தானே அந்த பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு மரியாதைக்குரிய ஒரு கேட்டு நீங்கள் படத்தை பாருங்க மரியாதை கொடுக்குற ஆளா அதனால ஒரு டவுட். அது எப்பவுமே உண்டு அது. அண்ட் நான் பிரியங்கா பற்றி சொல்லிக்கிறேன். நான் பிரியங்கா தமிழ் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினோட நடிக்கும்பொழுது எப்போவுமே ஒரு ஹியூமர் படம் பண்ணும்பொழுது அது பெரிய அட்வான்டேஜ் அது. ஏன்னா டப்பிங் முடிஞ்சு வந்தப்புறம் தான் தெரியும் அந்த சீனில் காமெடி இருக்கா இல்லையான்றது. அது இந்த வாட்டி ஸ்பாட்லேயே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். அது அவங்க தான் நடிக்கணும் அப்படின்றது நான் சொல்ல வரல, அது இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் படத்துக்கு. அண்ட் அது ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் அகைன் டான்லேயும் அவங்களோட ஒர்க் பண்ணுறதும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது அகைன் அதுலேயும் நிறையா ஃபன்லாம் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான ஒரு ஃபன்னு, என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மலாம் அதில் இருக்குன்றது. அதுக்கு தான் பெரிய ஒரு ஷோவே பேசலாம், எல்லாரும் சேர்ந்து பேசணும் அதை பற்றி. அவ்வளோ ஃபன் இருக்குது அதில். ஆமாம். ஆனால் நம்ம இன்னைக்கு டாக்டர் ஈவெண்ட்டே எனக்கு தெரிஞ்சு மனம் திறந்து பேசு மாதிரி போயின்னு இருக்குண்ணா. என்னென்ன மனசில் இருக்கோ எல்லாத்தையும் நீ சொல்கிற ஒரு மொமெண்ட்டாக மாற்றிருக்கோம். அதில் இன்னும் ஒரு சீனில் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வர சீன், அது ஒரு 10 செகண்டாக கூட டிவியில் வரும். அதில் இவங்க என்ன கலாய்ப்பாங்க ஃபுல்லாக. நான் வந்து இந்த பட்டன்லாம் போட்டு அப்படி இருப்பேன், நீங்கள் எப்போவுமே இப்படி தான் இருப்பீங்களா, நீங்கள் எப்போ எந்திரிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் மார்னிங் 4:30க்கு எந்திரிப்பேன். ஏன் வீடாக போய் பால் பாக்கெட் போடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை படிப்பேன். அப்போ அங்கெல்லாம் தோணும், ஐயோ திரும்ப ஒரு கவுண்டர் கொடுக்க முடியாமல் இந்த மனுஷன் நம்மளை கட்டி போட்டிருக்காரே அப்படின்னு சொல்லி. பட் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு டைம் வாங்கிட்டா தான் அப்புறம் கொடுக்குறது தான் கரெக்டாக இருக்கும். அது டானில் வச்சுருக்கேன் நான் கவுண்டர். சுனில்ண்ணா அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு குருஜி. சீனை தவிர மற்றது எல்லாமே நாங்கள் பேசுவோம். நாங்கள் சீனை பற்றி மட்டும் அது பேச மாட்டோம் நாங்கள். அது அவர் பார்த்துப்பார் அவர். ஸோ அவரோட எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஃபஸ்ட்டு நாள் பார்த்ததுலேருந்தே இந்த அண்ணன் சூப்பராக இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்காது. சந்தோஷம் அவங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் ரெடின் ப்ரோ அவர் வந்து ஃபயராகவே இருப்பார். என்ன தலை என்ன நமக்கு இன்னும் ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பார். இல்லை இந்த டைலாகை சொல்லிட்டுமா, நீ கொடுத்த டைலாக் முதல்ல சொல்லியா ஒழுங்கா, நீ கொடுத்த டைலாக் ஒழுங்கா சொல்லு, அப்புறம் உன் டைலாகை சொல்லு அப்படின்னா ஓகே ஓகே அப்படிலாம் பண்ணுவார். இவ்வளோத்தையும் பார்த்துட்டு நான் வந்து சிரிக்காமல் அதே ரியாக்ஷனோட அப்படியே இருக்கணும். ஒரு சீன்லனா நான் கேட்கன்னு சிரிச்சு இவர் வந்து மைக்கில் திட்டார், என்ன டேய் இப்படி சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் போகும், நீ தானே ப்ரொடியூசர், உனக்கு பரவாயில்லையா அப்படின்னாரு. ஐயோ அம்மா நம்ம தான் ப்ரொடியூசர், சிரிக்கக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி சிரிக்க வச்சுட்டே இருப்பார். இந்த படத்தில் வந்து பிளாஸ்ட் தான் டோனி வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஆமாம், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரசித்தேன். அவரோட நிறைய ரியாக்ஷன்ஸை வந்து பயங்கரமாக ரசித்தேன். அதாவது ஒன்று பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி பிளான் பண்ணிலாம் ஒன்று பண்ணுவார். அது பண்ணி முடிச்சோடனே ஒரு ஏன் அப்படி பண்ணுற அப்படின்றவர் அப்படியே அவர் ஆஃப் பண்ணுவார். திடீர்னு வந்து கேஷுவலாக பண்ணிட்டு போவார். அது ஹிலேரியஸாக இருக்கும் அது. அண்ட் ஒரு பயங்கரமான டேலண்ட் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் பண்ணிடக்கூடாது, நம்ம கொடுத்துருக்கிறதுலேருந்து இன்னும் எப்படி சிறப்பாக பண்ணுறதுங்கெல்லாம் தேடி பண்ணணுன்ற இது தாட் இருந்துகிட்டே இருக்குது. அது பயங்கர சூப்பரான ஒரு தாட் அது. அதை நான் அவர்கிட்ட ரசிக்கிறேன். நான் மற்றவங்ககிட்ட எல்லாரும் வாங்கி பண்ணுவார். இது ஸ்கிரிப்டில் படித்தேன், இது ரொம்ப நல்லா இருக்குது, இதை நானே பேசுகிறவா, அப்போ ஹீரோ வீட்டுக்கு அனுப்பிச்சிருவா நான் கேட்டது அதே தான். அப்புறம் அவர் கூட யோகி பாபு பிரதர் இருக்காரு, சொல்லவே வேணாம். இவர் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல, நான் டென்னிஸ் மாதிரி பார்த்துட்டே இருப்பேன். இது முடியாது போல அப்படின்னு. எங்கே முடியும்னா அங்கே முடிஞ்சிடும். எடிட்டர் நிர்மல் இருக்கார் இல்லையா, அவர் முடிச்சுப்பாரு, அதை அவர் பார்த்துப்பாரு. ஸோ யோகி பாபு அவரோட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டேன். இதுவும் ஒரு கூடுதலான ஒரு சந்தோஷம் தான் அவரோட ஒர்க் பண்ணது. அந்த அர்ச்சனா அக்கா வந்து அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கண்ட்ரோல்டான ரோல் தான். எப்பவுமே படப்படன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. இதுல இல்லை, அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆறுதல். அப்பா அடி தேடி இருக்காருண்ணே, 2 பேர் வாயையும் கட்டிட்டாங்க, அது வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி.
அது ஒரு மாதிரி ஃபன்னாச்சு. அண்ட் அர்ச்சனாக்காவோட மிக முக்கியமான பங்கு என்னன்னா, எங்களுக்கு ஏதாவது ஈவினிங் சாப்பிட வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காது. ஆமாம், நானும் வெயிட்டை குறைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். மத்தியானம்லாம் கண்ட்ரோலாக சாப்பிட்றேன். இன்னைக்கு ஈவினிங் என்ன சொல்லுவோம், ஐஸ்கிரீம் கேக் அப்படின்னாங்க. அக்கா அது வந்து ஓகேக்கா 2 சொல்லுங்கக்கா, ஓகே. அந்த மாதிரி அதுதான் அவங்களுடைய. ஸோ அது அப்படி தான். இந்த ஜாரா அவங்களோட ஒர்க் பண்ணதும் ஒரு சூப்பரான ஒரு ஃபீல். அண்ட் இந்த இடத்துல நாங்கள் அருணை மிஸ் பண்ணுறோம். இந்த படத்தை பற்றி யோசிக்கும் பொழுதெல்லாம் இது இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்ற சந்தோஷம் வந்துடும். ஒரு செகண்ட் வந்து அருண் இல்லையே அப்படின்றது. ஏன்னா ஊட்டியில் நாங்கள் ஷூட் போகும்போது தூங்குற நேரம் தவிர மீதி அவ்வளோ செகண்டும் நான் அவரோட மட்டுமே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். வெரி குட் பர்சன். ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறுற டைமில் இப்படி ஒன்று நடந்துருச்சு. பட் அருண் ப்ரோ, நீங்கள் இங்கே தான் எங்கேயாவது இருப்பீங்க டெஃபினட்டாக. அண்ட் உங்களுடைய பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும். அந்த பிளெஸ்ஸிங்கோட இந்த படம் சக்ஸஸ் ஆகும். இந்த படத்தோட சக்ஸஸ் அண்ட் இதை பற்றி நினைக்கிற ஒவ்வொரு செகண்டும் உங்களை நாங்கள் நினச்சிட்டே இருப்போம். நாங்கள் லைஃப் லாங் உங்களை மறக்கவே முடியாது. வி மிஸ் யூ ப்ரோ. அதான் சொல்லணும்னு தோணுது எனக்கு. அண்ட் நிர்மல், அவரையும் முன்னாடியே தெரியும், ரொம்ப வருஷமாக பழக்கம். அவருடைய ட்ரெய்லர் கட் அவரும் நெல்சனும் சேர்ந்து பண்ணது தான் இந்த படத்துக்கு இப்போ ஒரு பெரிய சிக்னேச்சராக மாறி இருக்கு. அண்ட் படத்தோட விஷுவல் விஜய் கார்த்திக் கண்ணன் அவர் தான் வந்து கனா வந்து பண்ண வேண்டியது. ஓகே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அவரோட ஒரு ஆல்பமில் பார்த்துட்டு கனாவில் அவர் பண்ணால் நல்லாயிருக்கும், அவர் சினிமாட்டோகிராஃபி பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு பேசி அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டோம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு இத்தனை டேஸில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இது பெரிய பட்ஜெட் படம், ஆனால் விமன் சென்ட்ரிக் ஃபிலிம், இது இந்த டேஸில் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கணும்னா அவர் வந்து இல்லை என்னால் இவ்வளோ டேஸில் தான் பண்ண முடியும்னு ஓப்பனாக சொல்லிட்டார். நான் வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவேன், என்னால் இவ்வளோ டேஸ் இருந்தால் தான் பண்ணு, என்னால் படத்துக்கு எதுவும் தப்பாயிடக்கூடாது, தப்பாயிடக்கூடாது ஓப்பனாக பேசுகிறாரு. அவர் ரொம்ப ஓப்பனாக இப்படி நான் இத்தனை நாளில் பண்ண முடியும். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இவரோட எப்படியாவது ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா இவ்வளோ ஓப்பனாக ஏன் சொல்லணும், பாதி ஷூட்டுக்கு அப்புறம் சொல்லியிருந்திருக்கலாம் அவர், இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லியிருந்திருக்கலாம். பட் ரொம்ப ஜெனுவினாக இருந்தது அவருடைய இது. அவரோட இதில் ஒர்க் பண்ணது சூப்பர். இந்த படத்துக்கு இவ்வளோ கலர் கொடுத்தது, இப்போ நீங்கள் பார்த்த செல்லம்மா சாங்கு, இது எல்லாமே இது இங்கே பார்த்த டிஸ்பிளேல அப்படி இருந்திருக்கும் செல்லம்மா சாங்கு. இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்கும் தேட்டர்லேயும் நீங்கள் உங்கள் ஃபோன்லேயோ டிவிலேயோ பார்க்கும்பொழுது. அதுக்கு அவ்வளோ மெனக்கெடல் அவரும், ஆர்ட் டைரக்டர் கிரண் அவரும் மெனக்கெடல். அண்ட் அன்பரி மாஸ்டர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஏன் இந்த மேடை எப்போவுமே நம்ம ஒரு ஆடியோ லான்ச் வரும்பொழுதும் இல்லை ப்ரெஸ் மீட் வரும்போதும் டீமில் இருக்கவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம். ஏன் அப்படின்னா இந்த தேங்க்ஸை வேறு எப்போயுமே சொல்ல முடியாது. எங்களால் பர்சனலாக ஒருத்தர் நேரில், இப்போ நெல்சன் அண்ணன் நான் தனியாக கூட்டிகிட்டு போய் நேராக பார்த்து அண்ணா ரொம்ப தேங்க்ஸ், நான் நாடகம் போடாதப்போ அப்படின்றவார் அவர். ஸோ இந்த மாதிரி மேடைகள் எடுத்தால் நாங்கள் எல்லாருக்குமே அந்த தேங்க்ஸ் நாங்கள் சொல்ல முடியும். அது ஸோ எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் அனிருத் ப்ரோ, நீங்கள் வந்து அந்த சோல் ஆஃப் டாக்டர்ன்றதே வந்து நீங்கள் தான் ஆக்சுவலாக. இதுக்கு வந்து உயிர் கொடுத்துட்டே இருக்கிறது எப்போவுமே ஆரம்பத்துலேருந்தே. ஃபஸ்ட்டு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணோம்ல, அப்போலேருந்து அவருடைய மியூசிக் தான் வந்து ஒன்று இதுக்கு வேற ஒரு மூடு கொடுத்துட்டே இருக்கு, ஒரு எலிவேட் பண்ணிகிட்டே இருக்காரு. இன்னமும் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. சோல் ஆஃப் டாக்டர்னு ஒன்று கொடுத்துட்டாரு. ஆமாம், அவர் தான் சோல் ஆஃப் டாக்டர் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் வேறு யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் நான். எல்லாரையும் சொல்லிட்டேன்னா? எல்லாரும் சொல்லிட்டீங்கண்ணா. தீபாக்கா தீபாக்கா ஐயோ, தீபாக்கா கதைகளை கேட்டு தான் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அவங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, எல்லாருடைய கேரக்டருமே ஃபுல்லாக இருக்கும், படம் ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் மட்டும்தான் ஃபுல்லாக வருவேன், அவங்க மட்டும்தான் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாரும் த்ரூ அவுட் இருப்போம். எல்லா கேரக்டர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்றது தான் இந்த டாக்டர். தீபாக்காவோட நடித்ததும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரெய்லர் பார்க்கும்போது அதான் தோணுச்சுண்ணே. ஏன்னா பட பூஜைக்கு எல்லாரும் வருவாங்க, சக்ஸஸ் பார்ட்டிக்கு எல்லாரும் வருவாங்க, ஃபோட்டோ வரும். இந்த படம் மட்டும் தான் டே 1லேருந்து ட்ரெய்லர் வரைக்கும் எல்லாரும் ஃபுல் சோஃபா போட்டால் பத்தலைங்க, இன்னொரு 3 போடுங்க அப்படின்ற சுச்சுவேஷன்லேயே போயிட்டுருக்கோம். ஸோ இது முக்கியமாக இந்த இடத்துல நம்ம எடிட்டர் அவர்களையும், நிர்மல் சாரையும், விஜய் சாரையும் ஸ்டேஜ் கூப்பிடணும். அண்ட் டார்லிங் ஜாராவையும் ஸ்டேஜ் கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். அவங்கள மட்டும் இன்வைட் பண்ணிடலான்னு. ஓகே ப்ளீஸ். நிர்மல் சார், விஜய் சார் அண்ட் ஜாரா ப்ளீஸ். வேணா ஓகேவா, கண்டினியூ பண்ணவா அண்ணா? எஸ்ண்ணா ப்ளீஸ். ஓகே. இளவரசன் அண்ணா உங்களுக்கும் தேங்க்ஸ். அண்ட் கலை ப்ரோ உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இது ஃபுல்லாக நீங்கள் நம்மளோட எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட எல்லா ஒர்க்குமே மேஜராக அதை வந்து தூக்கி சுமக்கும் ஒரு சுமை தாங்கி நீங்கள் தான். அண்ட் என்டையர் டீம் அண்ட் நெல்சன் அண்ணனோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்களுக்கு எதுக்காக தேங்க்ஸ்னால் அவங்களுக்கு எங்களை என்டர்டெயின் பண்ணுறதே அவங்க தான். முக்கியமாக கௌதம் பரணின்னு 2 பேர் இருக்காங்க, வேலையை தவிர எல்லாமே செய்வாங்க. அவங்களால தான் எங்களுக்கு எவ்வளவு கலைப்பு இருந்தாலும் அது தெரியாமல் பார்த்துக்கிறது இந்த கௌதமும் பரணியும் தான். இன்றைக்கி அவங்கள காணும், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஆளை காணும். அண்ட் பல்லவி அண்ட் ஸ்டைலிஸ்ட் அவங்களோட டீம் எல்லாருக்கும் அண்ட் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் டெஃபினட்டாக
இந்த படம் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு மெமரபிளான ஃபிலிமாக ஆல்ரெடி இருக்குது அண்ட் ஆடியன்ஸுக்கு பிடிச்சி அது இன்னும் மெமரபிளான ஃபிலிமாக மாறுன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி பிரியங்கா அவர்களே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கணும் அப்படிலாம் கிடையாது. கேட்கணும், ஏதாவது ஒரு கொஸ்டினாவது கேட்கணும், யார்கிட்ட வேணால் கேட்கலாம் நம்ம டீம்லேருந்து. இல்லை, நான் ஒரு 2 மீம் மட்டும் பார்த்தேன், அதை மட்டும் இங்கே ஷேர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு மீம் பார்த்துட்டு அதில் என்ன போட்டிருந்தேன், உங்களுக்கு வந்து கண்ணில் ஒரு பொக்குன்னு ஒரு பஞ்ச் வரும்ல, அதை பார்த்து கீழே பிரகாஷ் ராஜ் சார் ஃபோட்டோ போட்டு ஏய் செல்லம் பாவண்டா பாவண்டா அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது. அப்போ யாரோ ஒரு நல்ல மனிதனில் இதை எடுத்து போட்டிருந்தான், ஏண்டா ஒரே ஒரு பஞ்ச் வாங்கின அந்த பொண்ணை எப்படி பண்ணுறீங்க, ஒருத்தன் மூஞ்சில ரத்தம் சொட்ட சொட்ட உட்காந்துருக்கான், அவனை பற்றி கேட்கவே மாட்டீங்களேடா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த நல்ல உள்ளம் எங்கே இருந்தாலும் வாழ்க. அப்புறம் இன்னொரு மீமும் பார்த்தேன், அண்ணன்ட்டையும் சொன்னேன், போன படத்துல அந்த ட்ரக் கடத்தல், இதுல ஆர்கன் கடத்தல், அந்த நெல்சன் ஜெயில இருந்தானா பாருங்கடா அப்படின்னு சொல்லி அது அவருடைய ஸ்டைல். இல்லை ஆனால் எந்த ஒரு விஷுவலாக இருந்தாலும் சரிண்ணா, பின்னாடி அனிப்ரோ மேலே ஏற்றுறாரு இறக்குறாரு, வால்யூம் வைக்காம எப்படி கேட்டாலும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் பேசுகிற கேரக்டர்லாம் கிட்னி எடுத்துருக்கோம், பென்சில் பாக்ஸில் வச்சிடலாமா, அந்த அளவுக்கு எல்லாமே ஒரே டோனில் பேசிக்கிறாரு. அது என்னென்ன, அது உங்களோட ஸ்டைலாக? அவருடைய ஸ்டைல் அவருடைய ஸ்டைல் தான். இப்போ இந்த கடத்தல் அப்படிலாம் ஒன்று சொல்கிறோம்ல, இப்போ அருண் ராஜாக்கு வந்து கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசை, ஆக முடியல, கிரிக்கெட்டை வச்சு படம். இவருக்கு ஒரு அந்த ஃபாரின் பக்கம் ஒரு பெரிய ஒரு அவர் யாரும் ஒருத்தர் இருப்பாரு, எஸ்கே முடிங்க, பாப்லோ எஸ்கோபார், அந்த மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசை, அதை ஒரு படமா எடுக்கிறாரு. எஸ்கோபார் ஆகும்ல, எஸ்கே ப்ரொடக்ஷன்ல படம் பண்ணா சூப்பரா இருக்குமே, அந்த ஃபீல்ல பண்ணிருக்காருண்ணே. எப்படி ஏதாவது ஒண்ணு போனால எஸ்கோ இல்ல, அவருடைய ஸ்டைலா தான் நான் இதை பாக்குறேன். நான் ஒவ்வொரு டைரக்டருக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்கும்ல, அது வந்து நான் இந்த கடத்துறது அதை சொல்ல வரல, படத்தோட டோன். இப்போ நீங்க அந்த பிளட் ஒழுக உட்கார்ந்து இருக்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு கர்நாடிக் மியூசிக் ஒன்று வருது இல்லையா, இந்த மாதிரி அப்டிராக்டா விஷயங்கள் பண்றது வந்து அவருடைய ஸ்டைல். ஆனால் அதுக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது நிறைய பேர் நிறைய ஜானரில் டார்க் ஹியூமர் அது மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் அழகாக தெளிவாக போட்டிருந்தாரு, சீரியஸான விஷயத்தை கூட இப்படி சொல்லலாம், அதில் காமெடியும் சேர்க்கலாம் அப்படின்றது உங்களோட ஜானர் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கும் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம்ண்ணே. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தட். நீங்கள் அப்படியே தான் பார்ப்பீங்கன்னு தெரியும். ஏய் யார் அதை என்ன நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு புரியல. இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லணும்னே, உங்கள் வித் பெர்மிஷன், நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ட்ட பேசும்போது டைரக்டரை பற்றி நிறைய சொல்லுவாங்க. அவர்கிட்ட கற்றுக்கலாங்க, என்ன கொஞ்சம் திட்டுவார், அவர்கிட்ட அவங்க கொஞ்சம் கோவப்படாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு படத்தில் இருக்க சின்ன ஒரு சீன் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட அவங்க பயங்கரமாக பேசப்பட்டுலாம் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு டீமோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதிகமாக பேசப்பட்டு நான் பார்த்ததுன்னா அது உங்கள் டீமில் தான் நினைக்கிறேன். ஏன்னா புரியலையே அப்படின்னு ஒரு வார்த்தைனா அது ட்ரெண்ட் ஆகும். உங்கள் டீமில் இருக்க யார் எது பேசினாலும் ட்ரெண்டிங் ஆகுது. அதே மாதிரி சாதாரண வார்த்தை நீங்கள் சொன்னால் பயங்கர ஹிட் ஆயிருக்கு, வேறு மாதிரின்றது ஆல்ரெடி இருந்த வார்த்தை தான் நீங்கள் சொல்லிட்டு போனீங்க. இப்போ ஹேஷ்டேக் வேறு மாதிரிலாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எப்படி இப்போ குழந்தைக்கு பேர் வைக்கிறது கூட கொஞ்ச நாள் கூப்பிட்டுருவான்னு நினைக்கிறேன். நீங்கள் வைங்க ட்ரெண்ட் ஆகிடும் குழந்தை, அந்த மாதிரி பேர் சூட்டு விழா பை நெல்சன் அப்படி மட்டும் கூப்பிட்றாதீங்க. அவர் எப்பவுமே ஒரு ப்ரிஃபிக்ஸ் போட்டு தான் ஆரம்பிப்பார் எல்லாமே சென்டென்ஸும், குழந்தைக்கு அதை வச்சிருவார் ஃபர்ஸ்ட்டு. அது நீங்கள் கூப்பிடவே முடியாது வாழ்க்கை ஃபுல்லாக அந்த குழந்தைய. அவர் தான் கண்டென்ட். மைக் இங்கே இருக்கிற வரைக்கும் டேஞ்சர் தான். இது வந்து மைக்கை ஃபஸ்ட்டு மாற்றுங்க அந்த பக்கம். இல்லை இப்போ அண்ணன் சொன்னதுக்கு நீங்கள் பதிலாக சொல்லணும். இப்போ சாதாரண வார்த்தை உங்கள் மாடுலேஷனில் சொன்னால் ட்ரெண்ட் ஆகுது எப்படி? இல்லை அது ஏதோ ஆகுது, அதை எதுவும் பிளான் பண்ணி பண்ணல, சும்மா பேசணும், அது ஏதோ கொஞ்சம் ஆகிட்டு இருக்கு போல். மைக் போயிடுச்சு, நான் பார்க்காதீங்க, மைக் இருக்கா இல்லையாங்க தானே பார்க்குறீங்க. ஓகே டன், தேங்க்யூ. ஸோ அண்ணா நெக்ஸ்ட்டு பிரியங்கா அவங்க ஏதோ கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னாங்க. கேட்கணும், ஒரு கேள்வியாவது கேட்கணும் நீங்கள். நான் வந்து தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏங்க தேங்க்ஸ் நீங்கள் லாஸ்ட்டில் சொல்லுங்கள், ஒரு கேள்வி எங்களுக்காக கேளுங்க. அப்படி எதுவும் இல்லை, சரி ஓகே விடுங்க. ஸோ டாக்டர் படம் வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், விச் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். என்னோட டெப்யூ படமே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதனால ஐ ஹாவ் டு தேங்க் டைரக்டர் நெல்சன் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, பிலீவிங் இன் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ. And SK, hero, producer, lyricist, and singer and whatnot. So really happy to be part of Doctor and Dawn again. Thank you so much. And I have to thank Anirudh. He's not here today.
ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலேயே எனக்கு அனிருத் கூட வந்து ஒரு ஹேட்ரிக்காக போயிட்டுருக்கு. 3 படம் கண்டினியூஸாக. என்னோட தெலுங்கு டெபியூவும் அவங்க தான் மியூசிக், தமிழ் டெபியூவும் அவங்க தான் மியூசிக், ஸோ இப்போ டான்லேயும் அவங்க தான். ஸோ ஐ ஃபீல் ரியலி பிளெஸ்ட். இந்த மாதிரி எனக்கு ஒரு இட்ஸ் நாட் ஈஸி இல்லை. ஸோ ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் அமேசிங் ஹிட் ஆல்பம். அப்புறம் ஐ ஹவ் டு தேங்க் ஆல் த ஆர்டிஸ்ட், ரெட்டின், அர்ச்சனா, சுனில், வினய். தேங்க்யூ டிஓபி சார், தேங்க்யூ. ரொம்ப நல்லா எங்களை எல்லாரையும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக காட்டியிருக்கீங்க. அண்ட் நிர்மல், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் டு ஆர்ட் டைரக்டர் கிரண், தேங்க்யூ. அண்ட் ஏடிஸ், ஆர் டைரக்ஷன் டீம், ஸ்பெஷல் மென்ஷன். பிகாஸ் அந்த மாதிரி ஏடிஸ் உலகத்துலேயே எந்த இதுலையும் பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ காமெடியாக இருக்காங்க எல்லாருமே. பெக்யூலியரான ஒரு கேரக்டர். அந்த மாதிரி பீப்புள் தான் வந்து நெல்சன் வந்து ஆப்ட் பண்ணி ஹில் கீப் ஜஸ்ட் அவனுக்கு யாருக்கும் டேக் பணம் கிடைக்காத மாதிரி. என்டர்டெயின்மெண்ட். ஐ ரியலி மிஸ் யூ கைஸ் அண்ட் யூ கைஸ் ஆர் த பெஸ்ட். இப்படியே இருங்க எப்போ பார்த்தாலும். அப்படியே இருங்க, பரவாயில்ல. எனிவே அவங்க whatever நெல்சன் அவங்களோட ஏடிஸ் தான். ஐ ஃபீல் இட்ஸ் லைக் வெரி இது. தென் அருண், வி ரியலி மிஸ் யூ. அவங்க வந்து இந்த படத்தில் என்னோட அண்ணாவாக நடிச்சிருக்காங்க. ஈ வாஸ் நாட் ஒன்லி இந்த படத்தில் அண்ணாவாக மட்டும் எனக்கு இல்லை, பட் ரியல் லைஃப்லேயும் ஹி வாஸ் பிரதர் டு மீ. ஐ ஃபீல் his blessings are really there. That's why after so much post pandemic அப்புறம் after a lot of struggles we are coming in theaters. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி, ஆல் ப்ரொடக்ஷன் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு கலை, தேங்க்ஸ் எவ்ரிபடி. டாக்டர் வந்து அக்டோபர் 9th தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் வாட்ச் இட் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் பிரியங்கா. நன்றி வினய் ப்ரோ. அட் லாஸ்ட் ஒன் கொஸ்டின் அப்படி சொன்னீங்க அந்த பேஸ் வாய்ஸில். எனி கொஸ்டின்? ஆக்சுவலி கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி ஐ forgot to thank one or two people if you don't mind. வர நம்மளோட சினிமாட்டோகிராஃபர் கார்த்திக், பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி, பார்ட் ஆஃப் திஸ் டீம். ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இவர் கூட வேலை செய்யும்போது. சிவா சொன்ன மாதிரியே எப்போ நீங்கள் ஷூட்டிங்கில் இருக்கும்போது நம்ம எப்போவே சிரிச்சுட்டே இருப்போம். அண்ட் ஒர்க் வாஸ் தட் மெமரபிள். அது தவிர இளவராசன் சார் அண்ட் ஆர்ட் டைரக்டர் கிரண் அண்ட் நம்மளோட co-directors and ADs Barni, Gautam, Chiru, Shivabalan, they were like family எனக்கு. அண்ட் அதுக்காக எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்ச அண்ட் மெமரபிள் டீம் அண்ட் ஃபில்ம். தேங்க்யூ, ஐ மீன் இட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் ஷேம்லெஸ்லி ஃபார் த 5th time ஐம் ஆஸ்கிங் நெல்சன் அண்ட் சிவா, அடுத்த படத்துக்கு எப்போ கூப்பிட போகிறீங்க? ஐ மிஸ் யூ ஆல் கைஸ் அ லாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் அண்ணன் எஸ்கே அண்ணன் சொல்கிறப்போ அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப உண்மையிலே டச்சிங்காக இருந்தது. ஏங்க என்னோட ஒர்க் இவ்வளோ டைம் எடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த ஜென்யூனான வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நன்றிகள். இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ டாக்டர் பற்றி ஒரு வார்த்தைகள் நீங்கள். எல்லோரும் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு எனக்கு சூஸ் பண்ண நெல்சனுக்கும் எஸ்கே சாருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா நான் ஒரு படம் நோ சொல்லியிருக்கேன் அவருக்கு. லைக் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. பட் ஸ்டில் அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் திருப்பி அதே சினிமாட்டோகிராஃபர் அந்த படத்தை கூப்பிட்றதுக்கு. ஸோ ஹி ஹாஸ் தட் பிக் ஹார்ட். ஹி கால் மீ ஃபார் தட் ஃபிலிம். அண்ட் தேங்க்ஸ் கலை. அவர் ஒரு சூப்பர் ப்ரொடியூசர் நிஜமாவே. இது வரைக்கும் கேட்டு எதுக்குமே நோ சொன்னது கிடையாது. ஸோ மைக்கில் சொல்லியிருந்தீங்களா? இல்லை, இந்த படம் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப உண்மையிலே ஜாலியாக இருக்கும். செட்டில் எப்படின்னா ஷார்ட்டுக்கு முன்னாடி சிரிச்சிட்டு இருப்போம், ஷார்ட் நடக்கும்போது சிரிப்போம், ஷார்ட்டுக்கு அப்புறமும் சிரிப்போம். சீரியஸாக ஒரு நாள் கூட போனதே கிடையாது ஷூட்டிங். அண்ட் நிறைய வாட்டி என்னால் கேமரா ஆடி ஷார்ட்லாம் 1 more போயிருக்கு சிரிச்சு. ஸோ அந்த மாதிரி ஓவராலே இந்த படம் பாருங்கள், பயங்கர ஃபன்னாக இருக்கும். அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப ஜாலியாக போச்சு. சூப்பர். கண்டிப்பாக இதை தியேட்டரில் விட்னஸ் பண்ண போகிறோம் வர 9th அன்னைக்கு. ஸோ அந்த சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்ததாக நம்ம எடிட்டர் என்ன பாட போகிறாரா பேச போகிறாரு தெரியல. ஹாட் வாட்டர் கொடுங்க, கோல்டு வாட்டர் கொடுங்க, காஃபி கொடுங்க. 3-4 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. அதில் வேறு லாஸ்ட்டுக்கு ஒன்று சொன்னார்ண்ணே,
கரெக்டான டைமிங்கில் வந்திருக்கேன், நெக்ஸ்ட் நான் தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரல் ஸ்டேஜ் போயிட்டு பாடிட்டீங்கன்னா நம்ம நல்லபடியாக அதை கண்டினியூ பண்ணலாம். இங்கே வந்து கொஞ்சி கொஞ்சி இல்லை இல்லை நீ எந்திரிச்ச சீல் இந்த மாதிரி. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டாக்டர் படம் வந்து என்னோடய கேரியரில் இதுதான் ரொம்ப முக்கியமான படம்னு நான் நினைக்கிறேன். சிவானா எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். அவர் வந்து நான் வேட்டை மன்னன் ட்ரெய்லர் கட் பண்ணும்போதெல்லாம் அவர் கூட இருப்பார். அவர் வந்து அதுக்கப்புறம் அவர் எங்கேயோ போயிட்டார். எங்கே போனாலும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்கார் இன்றைக்கி வரைக்கும். அது அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதே ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். அப்புறம் நெல்சன் சார் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவர் பாருங்கள், இந்த கோல்டு வாட்ரு ஹாட் வாட்டர்லாம் சொல்லி நான் ரொம்ப நேரம் நிறையா பேசணும்லாம் நினச்சேன், அதெல்லாம் மறந்து போச்சு. அப்புறம் விஜய் சார் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அது இன்னும் உங்களுக்கு தேட்டரில் வரும்போது அவரோட லெவலே வேறு லெவலில் மாறிடும். ஸோ செம்மையாக ஃப்ரேமிங் பண்ணுவார். அப்புறம் ஒரு கேமராமேன் நான் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணவங்களாம் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. டிஐ பாம்பேயில் போயிட்டுருக்கு. அவர் எவ்ரி செகண்ட் என்ன போயிட்டுருக்கு அங்கே வந்து தான் ஒர்க் பண்ணி ஃபாலோ பண்ணி ஒரு அவுட்டு கொடுக்குற வரைக்கும் எப்படி வந்திருக்கு எல்லாமே செக் பண்ணி தான் அவர் அனுப்புகிறாரு. அவர் சீரியஸ்லி பயங்கர டேலண்டான பர்சன். அப்புறம் கலை சார் ரொம்ப தேங்க்யூ சார். அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்லாம் எது சொன்னாலும் அவர் பார்த்துப்பார், அவ்வளோதான். எல்லாமே என்ன கஷ்டம் இருந்தாலும் அவர் பார்த்துப்பார். கலை சார் லாஸ்ட் நேரம் வரைக்கும் கூடவே இருப்பார். அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும், வினய் சார் இருக்கட்டும், ஹீரோயின் மேம், அப்புறம் ரெட்டின் சார், எல்லோரும் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ரெட்டின் சார் ஷாக் ஆகுறாரு. தலைவா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அடுத்த படத்தில் நடிக்கவும் ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தார் நெல்சன். என்ன பரவாயில்லையே, டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்கள் இருக்கே, நடிக்க வச்சிடலாம் போல. ஏன்னா யார் எது பண்ணுறாங்களோ அதை தாண்டி வேறு ஒரு புது விஷயம் பண்ண வைக்கிறது தான் அண்ணனோட ஸ்டைலு. ஸோ அதுக்காக அப்படி சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தலைவா திருப்பி கூட நான் ஃப்ரெஷ்ஷாக கேட்குற மாதிரி கேட்குறேன். ஒன் மோர் போகலாமா? ஓகே, எடிட் பண்ணதெல்லாம் நம்ம திரும்பி ஒரு நாள் பேசிடுவோம். தேங்க்யூ. ஜாரா, உங்களிடமிருந்து ஒரு வார்த்தைகள் கண்டிப்பாக கேட்கணும். First of all, Ellarkum, thank you for the endless support. Doctor is my debut and I'm extremely proud to be a part of this team. Full team, thank you. Especially thank you to everybody and support panadukku throughout the shooting. And Nelson uncle, thank you very much. Over scene அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நடிச்சு காமிப்பார், and it was very close to my heart. And SK அண்ணாக்கு ஒரு தேங்க் யூ, பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டும் நான் SK அண்ணாக்கிலேருந்து தான் வாங்கினேன். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமும் அண்ணாவோட ஃபிலிம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தட் இஸ் ஆல் ஐ வுட் அக்செப்ட். தேங்க்யூ. அக்கா, உங்களையே சின்ன வயசில் பார்க்குற மாதிரி இருக்கா? எந்த ஸ்கூலில் படித்தாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி கற்றுக்கணும். இப்போ வரைக்கும் இந்த ஃப்ளோ நமக்கு வரல. பட் எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஜாரா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நெல்சன் அண்ணா, இல்லை ஏங்க, நீ யாரை வேணால் கூப்பிடுவேன், அவரை மட்டும் கூப்பிட முடியாது. அப்புறம் எனக்கு கீழே போனால் தனியாக திட்டு. ஆமாம், உங்களுக்கெல்லாம் வந்துருச்சு செக்கு, எனக்கு வர வேண்டாமா, அவரை கூப்பிடு. நானும் 3 தடவை மைக் இறக்கிட்டேன். பரவாயில்ல, அங்கே இருக்காரு, இதோ இங்கே இருக்காருண்ணா, எனக்கு தெரியாதா இங்கே இருக்காருன்னு. நாங்களும் எடிட் பண்ணுவோம் ஒரு சில விஷயங்கள், விட்டுருணும் அப்படியே. அண்ணா, ஐ எம் தேர் ஃபார் யூ ஆல்வேஸ்ண்ணே. ஓகே, ஸ்கோர் பண்ணியாச்சு. ஸோ நெல்சன் அண்ணா, ஸோ நிறைய உங்கள் டீம் மெம்பர்ஸ் பற்றி எல்லாரும் பேசியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஜய் கார்த்திக் சினிமாட்டோகிராஃபர். எப்படின்னா, நான் அவரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி மைல்டாக 2-3 ஒர்க் தான் பார்த்துருக்கேன். அவர் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம இவரோட ப்ரொசீட் ஆகிடலாம் அப்படின்னு உள்ளே வந்து மீட் பண்ணுறேன். ஏதோ பேசிட்டு போனார். அதுக்கப்புறம் ஷூட்டிங் வரும்போது நம்ம சொல்கிறத கரெக்டாக கன்சீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவர் ஷார்ட்டை வைக்கிறதுக்குள்ளே ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு 10 வாட்டி கேள்வி கேட்பார். அது நமக்கு இப்போ ஷார்ட்டு சொல்லலாமா வேணாமா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருந்துனே அப்படியே கேட்டு கடைசியாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ஃபைனலாக கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்து பார்த்து இது வந்து சரி 2 நாள் 3 நாள் போகும்னு பார்த்தா ஷூட் பண்ண மொத்த நாள் ஐயோ அவரை பார்த்தாலே பயமாக இருக்கும். இப்போ வந்தால் என்னெல்லாம் கேள்வி கேட்க போகிறாரு தெரியலையே, இது ஏன் இப்படி இது அப்படி பண்ணிக்கலாமே, இது இப்படி அப்பா இப்படியாவது பண்ணால் முடிஞ்சிடும் ஷூட்டிங்கு. ப்ரொடியூசர் வேறு உட்காந்து எதிரிலேயே உட்காந்து ஷார்ட்லேயே நின்றுருப்பார் கேமராவில். ப்ரொடியூசர் ஷார்ட்லேயே நிற்கிறாரு வச்சுட்டு இவ்வளோ கொஸ்டின்
பட் என்னென்னா ரொம்ப சின்சியராக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் என்ன நினைக்கிறோன்றதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தையே பண்ணுவார். தேங்க்யூ விஜய். நான் வந்து இப்போ படம் பார்க்கும்போது வந்து நமக்கு அந்த நீங்கள் பண்ண அந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து நல்ல ஒரு டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது படம். அது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நிர்மல் எப்படின்னா நம்ம எப்போ வெளியில் போவோம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வெட்டி தூக்கலானே உட்காந்துருப்பான். இதனாலேயே மிஷின் ஆன் பண்ணால் நானும் கூடவே உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி ஃபுல் படம் எடிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரியாமல் ஒரு 2 சீனை வெட்டி தூக்கியிருக்கான். அப்புறம் படம் அப்படியே பார்த்துட்டே இருக்கு, இது எங்கேயோ ஏதோ காணுமே படத்தில், என்னது இது அப்படின்னு பார்த்தா, தம்பி இது மாதிரி 2 சீன் இருந்துச்சு. அப்படியாவா எங்கே சீன் எங்கே அது அப்படின்னா, அதுதான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமே, நம்ம பண்ணலையே, நீ பண்ணியா அப்படின்னு. இல்லை அதுதான் அப்படி சொல்லி என்னையே நம்ப வைக்கிறான், நான் தான் எடிட் பண்ண சொல்லி. அதுக்கப்புறம் நீ இப்போ அந்த சீன் இல்லை அது எங்கேயோ மிஸ் ஆகிருக்கும் போல இருக்குன்னா அது ஃபஸ்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதில் கீனாக இருப்பான். நம்மளை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா நமக்கு தெரியாமலாவது அது ஏதாவது பண்ணிடணும் அப்படி சொல்லி அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி திருப்பி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப, ஏன்னா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைடில் அவன் மட்டும்தான் ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் ஆஃப் கோஆர்டினேஷன். மொத்தமாக ஒரு டோட்டல், ஏன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னே இப்போது பேசிக்காக ஐடியா கிடையாது, எங்கே போகுது எங்கே அவுட் வருது, வெறும் ரிசல்ட் மட்டும் தான் காமிப்பான், இது இப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ தேங்க்ஸ் நிர்மல், அதனால் வந்து பெரிய சப்போர்ட்டு. அது அப்புறம் ஆர்ட் டைரக்டர் கிரண் அண்ட் பல்லவி வந்து காஸ்டியூம் டிசைனர். அவங்க 2 பேரும் என்னென்னா எல்லாருக்குமே நம்ம ஒன்று சொல்லுவோம், அது அவங்களுக்கு கரெக்டாக, அவங்களுக்கு அதில் என்ன தான் ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்க எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே வந்து ஷூட் முடிய வந்து பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது சொன்னான். ஏதோ பக்கத்து இல்லை ஸோ சொன்னாங்க, நம்ம என்ன அவுட்புட் ஒருத்தங்க கிட்ட கேட்குறோமோ அது ஈஸியாக அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால புரிஞ்சுட்டு அதை கரெக்டாக அந்த அவுட்புட் எடுக்க முடிஞ்சு. ஸோ பேசிக்கலி இந்த டாக்டர் பொறுத்த வரைக்கும் மொத்த டெக்னிக்கல் டீமும் வந்து இதுக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணுன்னா, எஸ்கே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருந்த ஒரு ஹாப்பி நியூஸ்னா அது எஸ்கே ப்ரொடக்ஷன்லேயே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்பா மாட்டினான், அவனே வாய் விட்டு கேட்டான், எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ என்ன தாராளமாக பண்ணலாமே, இது படம் அவர் தானே ஃபீல் பண்ண போகிறாரு. இல்லை நீங்கள் பண்ணணும், அது வந்து எஸ்கேல தான் பண்ணணும், எஸ்கேல தான் பண்ணுவேன், வேறு எங்கேயும் பண்ணுவேன். அந்த மாதிரி ஆகி ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் போச்சு. ஸோ அவருக்கு 2 கன்ஃபியூஷனு, ஒன்று நம்மளை இப்படியே நிற்க வச்சுருக்கான், 2வது கன்ஃபியூஷன் இவன் என்னைக்கு படத்தை முடிப்பான் எதுவும் தெரியல. ஸோ எனக்கு வந்து 2த்தையும் பேரலாக ஹேண்டில் பண்ணி அதை போகிறதுக்கு ஒரு சைடு ஹீரோ, இன்னொரு சைடு ப்ரொடியூசர், இன்னொரு சைடு ஃப்ரெண்டு, எதை பற்றி எப்படி பேசுறதுனே தெரியாது. இதை சொன்னால் இப்போ ப்ரொடியூசராக பதில் சொல்லுவாரா, ஹீரோவாக பதில் சொல்லுவாரா, இல்லை ஃப்ரெண்டாக பதில் சொல்லுவாரா, இந்த குழப்பம். ஆமாம் லிரிசிஸ்டாக நான் இன்னும் ஒத்துக்கல, அதை விட்டுருக்கேன். இதில் எதை மாதிரி பதில் சொல்லுவாருன்னே நமக்கு தெரியாது. அது மட்டும்தான் எனக்கு இதில் ஒரு பெரிய டைலமா. ஏன்னா புதுசாக ஒரு ப்ரொடியூசர்னால் எப்படி பேசலான்னு தெரியும், ஃப்ரெண்டுனா எப்படி இது 3மே கலந்து அப்படியே இப்படி இருக்கிறதுனால நிறைய அதனால் இப்படி இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கன்வின்சிங்காக ஒத்துப்பாப்பில் கடைசியாக அந்த ஃப்ரெண்டு ஜோனை கொண்டு வந்து முடிச்சிடும். அதை ஓகே இவ்வளோ தான் இதுதான் ஓகே. அதனால் அதில் இந்த படம் த்ரூ அவுட் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கேட்டதெல்லாம் கரெக்டாக பண்ணி நடந்து. ஏன்னா கோவிட் நடுவில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நான் வந்து ஒரு 2018 கோலமாவு முடிஞ்சு ஒரு 1 மந்த்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அதை ஸ்க்ரீனில் வரணும்னு சொல்லி எஸ்கேபியும் அதுக்கப்புறம் கேஜேஆர் ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க அதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டு கோவிடையும் தாண்டி தியேட்டருக்கு கொண்டு வரது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடுவில் ஓடிடி ஏதாவது போயிடுமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி தான் இருந்துச்சு, யாரையும் ப்ளேம் பண்ண முடியாதுன்ற மாதிரி. பட் நம்ம ஒர்க் பண்ணும்போது எல்லாமே தியேட்டருக்கு தானே ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்போ கரெக்டாக அந்த ப்ராடக்ட் அங்கே கொண்டு போய் லேண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதுக்கு எஸ்கேக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், அண்ட் கேஜேஆர் ராஜேஷ்க்கு, கலைக்கு பெரிய தேங்க்ஸ். தென் வந்து ஆர்டிஸ்ட் எப்படின்னா இப்போ படத்தில் மொத்தமாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எஸ்கே ப்ளஸ் வந்து ஒரு 10 to 12 எல்லோரும் இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு சாலிட் கேரக்டர் இருக்கும், ஒரு எண்டு ஸ்டார்ட் எல்லாமே இருக்கும். சில பேர் மேலே எஃபர்ட் கொஞ்சம் ஜாஸ்தி போட வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு. ரெட்டின்னு நான் உங்களை பற்றி சொல்லலை, ஜெனரலாக சொல்கிறேன். ஆனால் இது கரெக்டாக தானே தலை, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. சரி ரெட்டின், ஆனால் எனக்கு இப்படி பண்ணால் போதும், தப்பு நீ எடுக்கிறது தப்புன்னு வாப்பில். அப்படியா, சரி ஓகே. இந்த மாதிரி கொஞ்சம் போராட்டம். சுனில் வந்துன்னா அவரு ஒரு ஸ்டைலில் இருக்கும், ஓகேவா ஓகேவா கேட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறது, எனக்கே இப்போ அது ஓகேவா இல்லையா தெரியல. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நான் வந்து சில பேரை மட்டும் சரி இவங்க தானே அதை கரெக்டாக பண்ணிவிடுவாங்க அப்படின்னா அது அர்ச்சனா. அவங்கக்கிட்ட ஒரு டைலாக் இது எப்படியும் வந்து கரெக்டாக நம்ம நினச்சேன். எனக்கு மேக்ஸிமம் அது 1 டேக் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ஏன்னா நான் அவங்க டெலிவிஷனில் ஆங்கர் பண்ணி தான் பார்த்துருக்கேன்.
அவங்க ஆக்ட் பண்ணி எனக்கு தெரியல, பட் ஆனால் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ எக்ஸாக்டாக ஆன் டாட் அப்படியே இருக்கும். ஸோ அவங்க சீன் அந்த இது அவங்க டைலாக்ஸ் போர்ஷன் இருக்கும்போது ஒரு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். தேங்க்ஸ் அர்ச்சனா, அது வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிங்க. அது அப்புறம் ஜாரா இதை ஃபஸ்ட்டு சொன்னீங்க, பட் ஆனால் ஜாராக்கும் அவங்க அம்மா கரெக்டாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. 2 பேர் வேலையும் எனக்கு மிச்சம் பண்ணிட்டீங்க. அப்புறம் பிரியங்கா மோகன் எப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு நிறையா ஹீரோயின்ஸ் அப்படியே தேடலான்னு மாற்றி தான் ஒரு ஃபோட்டோவாக இதுதான் சான்ஸுன்னு, யாருக்கெல்லாம் எந்தெந்த பொருளாம் தெரியுமா எல்லோரும் ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவாக காலையில் எந்திரிச்சாலே ஃபோனில் ஒரு 15-20 ஃபோட்டோ இருக்கும், மாற்றி அனுப்பிச்சிருப்பாங்க. எஸ்கே மாதிரி இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது எந்திரிக்கும் போது. அப்படி ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, அது வந்து பிரியங்கா ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு. பார்த்தோன்னே தம்பி இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இவங்க யார் என்னன்ற சர்ச் பண்ணலாம் அப்படின்னோன்னா பார்த்தா அப்போ டக்குன்னு தர்ஷன் வந்து கால் பண்ணார், இந்த மாதிரி ஹைதராபாத்தில் இருக்காங்க, இமீடியட்டாக மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்தாங்க. ஃபோட்டோ பார்த்து கன்வின், ஏன்னா நான் இப்போ ஃபோட்டோ அவங்க தெலுங்கு படம் நடிக்கிறாங்க, ஸோ தமிழ் எப்படி பேசுவாங்க என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் டவுட் இருந்துச்சு. வந்து நேரில் பார்க்கும்போது நல்லா தமிழ் பேசுகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு நேச்சுரலாகவே அவங்கக்கிட்ட ஏதோ ஃப்ரெஷ்ஷாக ஒன்று இருக்குது, கண்டிப்பாக இவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க, பெரிய லெவலில் வரும் அப்படின்றது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ நான் அன்றைக்கே டே 1 டிசைட் பண்ணிவிட்டேன். எஸ்கேக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இல்லை கரெக்டாக இருப்பாங்க இவங்களே நம்ம லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. பட் இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே ஆவரேஜாக ஸ்கோப் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இட்ஸ் நாட் அபவுட் ஹீரோயினை சென்டர் பண்ணியே ஃபுல் படம் கிடையாது. ஸோ அதனால் அவங்களோட ஒரு டேலண்ட்டுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு சில பேர் மேலே அது எனக்கு இருக்குது, அதில் அவங்களும் ஒரு ஆள். ஸோ மேபி அடுத்தடுத்து ஏதாவது டேட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க இருக்க பிஸியில் வேறு ஏதாவது இன்னொரு படம் ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அது இப்போ தான் சொல்கிறேன், உங்ககிட்ட இருந்த ஐடியாவை பார்த்து பண்ணுங்கள். ஒரே ஒரு டெய்லி இது மட்டும் சொல்லிடுறேன், டெய்லி காலைல 15 ஃபோட்டோன்னு சொன்னீங்கல்ல, எல்லாரும் சிரிச்சாங்க, ஒருத்தங்க மட்டும் முறைச்சாங்கண்ணே. அவங்க ஃபோட்டோ தான் லைஃப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்க. ஏன்பா நல்லா போயிட்டு இருக்கு? இல்லை பார்த்தாங்க அங்கேருந்து, என்னது டெய்லி இல்லை அதை அவாய்ட் பண்ணி தானே பேசிகிட்டு இருக்கேன் நான். எனக்கு பார்க்குறாங்கன்னு தெரியுது, அதை இப்படி பேசிகிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போனால் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க பார்த்து. அப்போ இன்னைக்கு ஈவெண்ட் இங்கே, நாளைக்கு ஈவெண்ட் வீட்டில், அந்த மாதிரி விட்டுருமா? ஓகேண்ணா சொல்லி அப்புறம் வினய் சார் வந்து நான் ஒரு பயங்கர ஒரு கொடூர வில்லனா ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்தா பயங்கரமாக ஒரு கொடூரமாக தெரியுதுன்னு சொல்லி கூப்பிட்றேன். ஃபஸ்ட்டு வாட்டி மீட் பண்ணுறேன். அவ்வளோ ஸ்வீட்டாக பயங்கரமாக ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. இவர் என்ன எனக்கே பார்த்தா ஆள் வந்து இவ்வளோ ஹைட்டில் வராரு, உட்காந்து பேசுகிறது தான் 2 பேருக்கு நல்லது. சேர் போட்டு உட்காந்துட்டு பேசினா வந்து இவ்வளோ ரொம்ப நல்லவராக ரொம்ப ஸ்வீட்டாக இப்படி இருக்காரு, இது எப்படி பண்ண போகிறோம் சார், இப்படி பண்ணுங்கன்னா அதுக்கப்புறம் அவர் பேச அதே மாதிரி தெரியுது, ஒரு ஓகே ஒர்க் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்க்ரீனில் நான் அவரை நான் அவரை பார்க்கும்போதுமே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்ன பயங்கரமாக இருக்கார் ஆள். அதுக்கப்புறம் நீங்கள் யாருங்க, என்ன தாங்க உங்களோட நிஜமான இதுனா, நான் ஒரு ரக்பி பிளேயரா, அப்புறம் பாக்ஸர், ஃபைட்டர், அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படி இருக்கும். ஸோ எவ்ரி டைம் அவர் ஷாட்டில் வரும்போது நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் எனக்கு இளவரசர் சாரும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் யோகி பாபு சொல்லலாம், நமக்கு ஒரு நம்ம ஒன்று சொல்லுவோம், அவர் ஒன்று அது அப்படியே ஒரு எதிக மூணு போட்டியாக போயின்னு இருக்கும். அதுக்கப்புறம் போட்டி போதும் நிறுத்திக்கலாம், இதில் இது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை என்கிட்ட சொல்லலான்ற மாதிரி எனக்கு ஒரு, நானும் அவங்க ஏதாவது ஒன்று சப்போஸ் நல்லா சொன்னால் அதை நம்ம வச்சுக்கலாம், இல்லை வேணான்னா எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடின்லாம் ரொம்ப சொல்லுவார். இதை நீ எல்லாமே நான் பண்ணுற மொத்த டைரெக்ஷனுமே தப்பு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் பரவாயில்ல ரெடின், மன்னிச்சிருங்க, அது மட்டும் என்னை விட்டுருங்க, நீ சொல்கிறது எல்லாமே தப்புன்னா அது அப்படி போயிட்டுருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஆர்டிஸ்ட் பற்றி எல்லாம் சொல்லிட்டேன். தீபா அவங்களும் அதே மாதிரி தான், எனக்கு கொஞ்சம் ரொம்ப எஃபர்ட் கம்மி. அவங்கக்கிட்ட ஒரு டைலாக் கொடுத்துட்டு அவங்க பண்ணோன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. அதை என்ன ஒன்று ஷார்ட் ரெடி அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவங்க அதை ஃபுல்லாக சாப்பிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அது மட்டும் தான், தம்பி சாரி ஷார்ட்டில் கொடுத்தா ஷார்ட் முடிச்சோன்னா திருப்பி கொடுக்கணும் இல்லைம்மா, அது கொடுக்காம இப்படி இருந்தால் எப்படி, அந்த மாதிரி இருக்கும். பட் அவங்களும் அதை வெறும் எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க சாப்பிட்டு தான் வருவாங்க. அவங்க அர்ச்சனாக்கு தெரியும், ஒரு சீனில் வந்து ஃபுல்லாக இவ்வளோ மேகி எல்லாருக்கும் அதை அப்படியே கொடுத்து அப்படியே சாப்பிட்டே இருப்பாங்க. ஷார்ட் முடிஞ்சேன், நான் கட் ஆகிடுச்சு, அப்படியே கட் பண்ணிவிட்டு சரி அடுத்த ஷார்ட் திரும்பி பார்க்குறேன், அவங்க பாட்டுக்கு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க, அவங்களுக்கே தெரியல. அதுக்கப்புறம் என்னங்க இவ்வளோ பள்ளமாயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஐயோ தம்பி அதை திருப்பி வாங்க மறந்துட்டாங்க, அவங்க வாங்க மறந்தனால அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு சைடு. அப்புறம் அருண் வந்து எனக்கு ரொம்ப ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும். நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன், அருண் வந்து சரி இப்போ நம்மக்கிட்ட இல்லை, பட் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. என்ன படம் பண்ணாலும் அவரை ஏதாவது ஒரு கேரக்டரில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டில் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க முடியாது, பாதி பேர் இந்த மாதிரி சேஃப் சைடில் வச்சுட்டா ஷூட்டிங் ஈஸின்னு சொல்லி.
நாங்கள் அவர் அந்த மாதிரி அந்த விஷயம் நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி கூட எங்கள் வீட்டில் தான், ஒரு நாள் முன்னாடி கூட எங்கள் வீட்டில் இருந்து ஃபுல்லாக பேசி ஜாலியாக இருந்துட்டு எங்கிட்ட சொல்லிட்டு போனார், இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த இவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னும் போது நாங்கள் இந்த செல்லம்மா ஷூட் பண்ணுறதுக்கு போது திடீர்னு அப்படி நியூஸு டோட்டல் ஷாக்கு. என்ன பண்ணதில்லை. இப்போ அவர் ஆக்சுவலாக இந்த படம் எப்போ வரும், நான் தேட்டரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பார் அவர். அவரை வந்து இந்த இடத்துல நிறையா மிஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலி அதான் அனிருத் வந்து எப்படின்னா, அவர் எனக்கு பேசிக்காகவே ஒரு கதை யோசிக்கும் போது நான் அதை பேரலாக அனிருத்தை ஒரு மெயின் சப்போர்ட்டாக வச்சுட்டு தான் யோசிப்பேன். இது அவர் இருந்தால் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு கதை சொல்லுவேன். அவர் என்னென்னா கதையே கேட்க மாட்டார். கதை கேட்டால் இப்போ ஒரு 2.5 மணி நேரம் உட்கார வச்சிருவான்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கே அப்படின்னு, கதையே சொல்லலை இன்னும், அதுக்கு மேலே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இது ஓகே அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். படம் முடிச்சிட்ட உடனே நான் ஃபஸ்ட்டு காப்பி ஒரு நெகட்டிவ் எடிட் முடித்த உடனே அவருக்கு தான் போட்டு காமி, எனக்கு கொல்லமாவும் அவர்கிட்ட தான் போட்டு காமிச்சேன். படம் பார்த்துட்டு அவர் ஒரு ஜென்யூனாக ஒரு ஃபீட்பேக் இருக்கும், ஃப்ரெண்டுன்றதுனால நல்லா இருக்குது நல்லா இல்லை அந்த மாதிரி எதுவும் மழுப்ப மாட்டார், ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவார். கொல்லமாவுக்கும் சொன்னார், எனக்கு டாக்டருக்கும் படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு. அதுதான் என்னோட வந்து ஒரு ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன். ஏன்னா நம்ம யோசிக்கிறோம் ஒரு ஆஃப் பீட்டாக வேறு ஏதோ யோசிக்கிறோம், அது எல்லாருக்கும் எவ்வளோ புரியுன்றது கஷ்டம். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்து ஒரு ஆள் அதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொல்கிறதுன்றது கஷ்டம். அது எனக்கு அணி வந்து அது கிரேட் சப்போர்ட். ப்ளஸ் அது இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து டே ஒன்லேருந்து ஒரு நல்ல ஒரு பஸ் வர்றதுக்கு காரணம் அவரோட மியூசிக்கு, அவரோட இப்போ சப்போர்ட். நான் இப்போ அந்த டீசர்லாம் பார்த்தா நான் என் இஷ்டத்துக்கு நான் வாய்க்கு வந்து அவரை பற்றி பேசுவேன். பட் இது எல்லாமே அது ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அணியாக இருக்கட்டும், எஸ்கேவாக இருக்கட்டும். இப்போ எஸ்கேவெல்லாம் இப்போ வேறு யாரும் இப்போ அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. நான் இப்போ இந்த ஸ்டேஜில் பேசுகிற அளவு கூட அவங்க 2 பேரும் எனக்கு இவ்வளோ வருஷமாக அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால எனக்கு நிறைய விஷயம் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அனிருத்துக்கு வந்து எப்போவுமே தேங்க்ஸ். இப்போ கூட ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிருக்காரு. நான் சொல்கிற அந்த அவரை பற்றி தப்பாக சொல்கிறதெல்லாம் தப்பாக இல்லை, அது ஒரு காமெடிக்கு சொல்கிறது. பட் ஜென்யூனாக என்னென்னா, அவர் ஒர்க் வந்து என்ன டெட்லைன் கடைசியாக கொடுக்க முடியுமோ அது வரைக்கும் அதை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் இப்போ நம்ம வேலை பார்க்காம ஒருத்தர் உட்காந்துருக்கு, அவனை தான் போய் அப்படி கேட்க முடியும். அவர் வேலையை தான் பார்த்துட்டே இருப்பார். நம்மளே வந்து இல்லை போதும் இவ்வளோ போதுன்னு சொல்ல முடியாது இல்லை நம்ம படத்துக்கு. அந்த மாதிரி நம்மளை வைப்பார், போதும் நம்ம படம் தானே அப்படின்னு சொல்லி, என்னடா கை தட்டி முடிக்கிறாங்க யாரோ அதான். ஸோ அந்த அனிருத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபைனலி எஸ்கேக்கு என்னென்னா, இப்போ எஸ்கே இவ்வளோ வருஷமாக இருக்கார் இண்டஸ்ட்ரியில், இந்த ஜோனில் இருக்கார். ஸோ பெரிய கமர்ஷியல் ஹீரோ. இதெல்லாம் சரி, நான் கதை ஐடியா யோசிக்கும் போதே எனக்கு வந்து இதை அவர் ஒத்துப்பாப்பிலையா மாட்டாரா, அது எனக்கு ரொம்ப ஒரு ஆசிலேட்டிங்காகவே இருந்துச்சு. நம்ம இப்போ நிற்க வைக்கிறோம், இது பண்ணுறோம், வேறு மாதிரி இருக்கும். இதை வந்து அவங்க ஹீரோ ட்ரஸ்ட் பண்ணலன்னா இந்த படமே எடுக்க முடியாது. டோட்டலாக அது வந்து சரியாக வராது. ஸோ அதை ட்ரஸ்ட் பண்ணி இதை ஒத்துக்கிட்டதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸு. அதனால் வந்து அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடந்துருச்சு எனக்கு. ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் எஸ்கே நடிக்க வச்சு இப்படி ஒரு படம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபிலிம் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஒரு மெமரபிள் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா நான் எவ்ரிடே ஷூட்டிங்கை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். உள்ளே போனாலே ஜாலியாக இருக்கேன். நான் எழுதிலாம் முடிச்சாச்சு, உள்ளே போனால் வெறும் விளையாட்டு தான் பாதி இருக்கும். அவரே கூட காண்டாக இருக்கலாம் பார்த்து, அது வேறு விஷயம். இன்னும் இப்படி படம் எடுக்கிற மாதிரியே தெரியல, இவங்க என்ன பண்ணுறாங்க, படம் தான் எடுக்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த படம் நம்ம ஜாலியாக எடுக்கணும்னு பண்ணி அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தது, அந்த கண்டென்ட்டு ட்ரஸ்ட் பண்ணது, என் மேலே இருந்த ட்ரஸ்ட்டு. ஸோ என்ன தான் ஃப்ரெண்டு பிரதர் அதெல்லாம் இருந்தாலும் அது ஒரு சைடு, எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ கமர்ஷியல் திங். அது உள்ள நிறையா மணி இன்வால்வ்டு. ஸோ அதுக்கெல்லாம் ஓகே எது பண்ணாலும் சரி ஓகேன்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் கொடுத்து இதை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆஸ் அ ப்ரொடியூசராக உங்கள் மேலே இருக்கிற மரியாதைக்கு சொல்லிட்டேன். ப்ளஸ் ஹீரோவாக இதில் வந்து எனக்கு இருந்தது எஸ்கேக்கு நம்மளை நம்பி இப்படி பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம ஒரு நல்ல கரெக்டான ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு டே ஒன்லேருந்து இருந்துச்சு. அவர் எப்போ படம் பண்ணலாமான்னு கேட்டாரோ அப்போவுமே அது எனக்கு பேர்டன் ஆயிடுச்சு. ஓகே பண்ணணும்னா நம்ம இதை கரெக்டாக பண்ணணும். அவங்க யாருக்கு ட்ரஸ்ட் இருக்கோ இல்லையோ, எனக்கு இதை கரெக்டாக கொண்டு வந்து கரெக்டாக எடுத்து கரெக்டாக லேண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஓரளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். படம் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணே. அவர் வந்து சொன்னார் என் மேலே இருக்க ட்ரஸ்ட் அப்படின்றது. அந்த ட்ரஸ்ட்டை விட அவர் மேலே இருக்க லவ் ஜாஸ்தி. அது இப்போ இல்லை, ரொம்ப ஆரம்பத்துலேருந்து அண்ணன் நான் அவரை சும்மா கூப்பிடவே இல்லை. அண்ணன் சுற்றிக்கிட்டே இருப்பேன் அவர் பின்னாடியே விஜய் டிவி டைம்ஸ்லேருந்து. அப்படி தான் எப்போவுமே பார்க்குறேன் நான். ஸோ அதனால் அந்த ட்ரஸ்ட்டு, இதை நம்பலாமா, இந்த கதையை அவர் எப்படி எடுப்பார், நம்மளை காமிப்பார், அதெல்லாம் அந்த தாட்லாம் இல்லவே இல்லை. அண்ணன் இருக்கார், அவர் பார்த்துப்பார், வாங்க போய் பண்ணலான்றது தான். டெஃபினட்டாக இது மாதிரியான ஒரு ஐடியாவை வேற ஒருத்தர் சொல்லியிருந்தால் நான் எவ்வளோ கன்வின்ஸ் ஆகிருப்பேன்னு எனக்கு தெரியல.
அவர் சொல்லும்போது ஓகே ஜாலி இல்லை அப்படின்றது. நான் அந்த லுக் டெஸ்ட்லாம் பார்க்கும்போது கூட நம்ம டாக்டர் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது அந்த எஸ்கே அப்படி இருந்தார். அப்போ இவன் இவ்வளோப்பா நல்லா இருக்கானே அந்த மாதிரி நமக்கே எனக்கு எடுக்கும்போது எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. இவன் எப்படி நல்லா இருக்கான் இதை பார்க்கும்போது சீன்லாம் எடுக்கும்போது நிற்கும் போதெல்லாம் சூப்பராக இருக்கு அந்த மாதிரி எனக்கு நிஜமாவே அந்த ஃபீல் இருந்துச்சு ஷார்ட்லலாம் பார்க்கும்போது. எனக்கு இப்போ பார்க்கும்போதுப்பா நம்ம ஃபோட்டோ ஒரு ஸ்டில் எடுக்கும்போது கூட நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. கரெக்ட். அண்ட் அக்டோபர் 9th தேட்டரில் வருது. தேட்டருக்கு எல்லாம் வந்து இந்த படம் பாருங்கள். ட்ரெய்லரில் வந்து காமெடி அவ்வளோ வந்து ப்ளேஸ் பண்ண முடியல. ஏன்னா அது எல்லாமே சுச்சுவேஷனலாக இருக்கும். ஸோ ஒரு கதையை சொல்லி கேரக்டர் சொல்லி சுச்சுவேஷன் சொன்னால் தான் அந்த காமெடி வந்து எல்லோரும் கன்வே ஆகும். ஸோ அதை வந்து ஒரு 2 செகண்டில் 3 செகண்டில் எங்களால் வைக்க முடியல. பட் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது அது டெஃபினட்டாக இருக்கும். தேட்டருக்கு வாங்க, சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டு அந்த ப்ரிகாஷன்ஸோட வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் என்டையர் கேஜேஆர் அவங்க டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் இப்படி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுக்கும் அண்ட் இந்த படம் இப்போ தேட்டரில் கொண்டு வரதுக்கும். தேங்க்யூண்ணா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா விஜய் ப்ரோ உங்களுக்கு தேங்க்ஸ். லவ் யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இப்படி ஒரு டீம் நம்ம மீட் பண்ணுறோம், 2 வார்த்தை பேசிட்டு படம் வருது அப்படின்னு சொல்லாமல் இவ்வளோ இன்ட்ராக்டிவாக இவ்வளோ ஜாலியாக அதை கொண்டு போனதுக்கு இந்த என்டையர் டீமோட இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. ஸோ எப்படி ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஹாப்பியாக இருந்ததோ, இந்த ப்ரெஸ் மீட் வரப்போ ஹாப்பியாக இருந்ததோ, அதே மாதிரி இந்த படத்தை நாங்கள் தேட்டர்லேயும் செம்ம ஹாப்பியாக பார்ப்போட நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. ஸோ 9th கண்டிப்பாக ஒரே ஒரு தேங்க்ஸ். ஆனால் சொல்லுங்கள். எஸ்கே ப்ரொடக்ஷனில் சங்கர் அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் டீம், டிஜிட்டல் ப்ரமோஷன் ராகுல் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தான் டே நைட்டாக அதுக்கு நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவினுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். இந்த படத்தில் வந்து ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லேருந்து ஸ்டார்டிங் டே 1 ஸ்க்ராட்ச்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். எண்டு ஃபுல்லாகவே இனிமே ஒர்க் பண்ண முடியுமா தெரில. இப்போ ஃபயராக போயிட்டுருக்கு. அதனால் ஃபுல்லாக போயிட்டுருக்குண்ணே. இப்போ லிஃப்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஆமாம் லிஃப்ட்டில் போகிறாரு, நம்ம எதுக்கு அந்த மாதிரி. தேங்க்யூ கவின். தேங்க்யூண்ணே, ரொம்ப சந்தோஷம். ஸோ என்டையர் டீம் ஒரு ஃபோட்டோக்கு மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.